வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். தமிழகம் 60 ஆறுதலா சறுக்கலா என்ற தரப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி நாம் வாதிக்கிறோம். காரணம் என்ன, 1956 இதே நவம்பர் 1ஆம் தேதி புதிதாக மொழிவாரி மாகாணங்கள் உருவாக தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா என்று முழு தனித்தனியாக பிரிக்கப்பட்டன. இதில் தமிழகம் இழந்தது அதிகம், பெற்றது சில. நம்ம கொள்ளைகாலிலிருந்து பெங்களூர்லேருந்து மைசூர் மாகாணத்துக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் நம்மோடு இருந்த என்ன சொல்லப்போனால் திருப்பதியெல்லாம் கூட நம்மோடு இருந்ததாக சொல்லப்பட்டது. இந்த மாதிரி பல்வேறு கன்னியாகுமரி நம்மோடு கொண்டு வருவதற்கு மீண்டும் கொண்டு வரக்கு பெரிய போராட்டங்களை ரத்த ஆறு ஓட வேண்டியதாக இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதாக இருந்தது. இப்படி இன்றைக்கு நாம் ஒரு வரைபடமாக பார்க்கக்கூடிய தமிழகம் உருவாவதற்கு பின்னால் இருந்த போராட்டங்கள் அதிகம். அப்படி முழுமையாக உருவாக்கப்பட்டு இதுதான் தமிழகம் என்று எல்லைகள் வரையறுக்கப்பட்டு இறுதி செய்யப்பட்டு மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கப்பட்டு தமிழ்நாடு என்ற தனி மாநிலம் சென்னை மாகாணமாக உருவாக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு 10-11 ஆண்டுகள் கழித்து தான் 67 தான் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் மாற்றப்படுகிறது. ஸோ சென்னை மாகாணமாக 1956 இன்று இருக்கக்கூடிய வரைபடம் இறுதியாக முழுமையாக உருவான ஆண்டு இன்றோடு 60 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றன. இந்த 60 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் இரு திராவிட கட்சிகள் தான் முழுமையாக ஆட்சி செய்திருக்கின்றன. ஒரு முதல் 10 ஆண்டுகள் மட்டும் காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி இருந்தது. இந்த 60 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக தமிழகம் எப்படி இருக்குன்னு பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போதே மத்திய அரசுடைய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகம் சார்பாக ஒரு புள்ளிவரம் வெளியிடப்படுகிறது. நேற்று வந்த புள்ளிவரம் அது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முதலீட்டுக்கு உகந்த மாநிலங்கள், தொழில் முதலீட்டுக்கு உகந்த மாநிலங்களில் 18வது இடத்தை பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. இது கடந்த ஆண்டு 12வது இடத்தில் இருந்த இதே தமிழகம் இந்த முறை 18வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 340 புள்ளிகள், ஒரு தொழில் சீர்திருத்தங்களுக்கான 340 புள்ளிகளை வெளியிட்டு இந்த 340 புள்ளிகளில் ஒவ்வொரு மாநிலமும் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஆந்திராவும் தமிழகம், ஆந்திராவும் தெலுங்கானாவும், அண்டை மாநிலம் இருக்கக்கூடிய ஆந்திராவும் தெலுங்கானாவும் முதல் 2 இடங்களை பிடிக்க, நாம் குஜராத் 3வது இடத்தை பிடிக்க, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் என்று பல்வேறு மாநிலங்கள் முதல் 10 இடங்களுக்கு வர தமிழகம் 18வது இடத்தை பிடிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட பல்வேறு கட்சிகள் இது கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றன. நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பித்து கிடக்கிறது, ஊழல் மலிந்து கிடக்கிறது, இங்கே தொழில் முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக இல்லை என்று பல்வேறு விமர்சனங்கள் வைக்கின்றன. இது கடந்த 5.5 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி தான் நடக்கிறது என்பதனால் மிகப்பெரிய பொறுப்பு இந்த புள்ளிவரத்துக்கு அதிமுக தான் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாற்று கருத்தில். ஆனால் ஒட்டுமொத்த திராவிட ஆட்சிகள் 50 ஆண்டுகள் நடந்திருக்கும் போது ஒட்டுமொத்தமாக தமிழகம் ஒரு ஆறுதலான ஒரு வளர்ச்சியை நோக்கிய பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறதா, இல்லது வீழ்ச்சி அடைந்திருக்கிறதா, வளர்ச்சியை நோக்கி இல்லாமல் வீழ்ச்சி அடைக்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட எழுகிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியை நாம் விவாதிக்க இருக்கிறோம். தமிழகம் 60 ஆறுதலா சறுக்கலா என்ற தலைப்பில் நிகழ்ச்சி. இந்த பகுதியில் நம்முடைய திராவிட முன்னேற்றங்களை சேர்ந்த மூத்த பிரமுகர் செய்தி தொடர்பாளர் திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சி உங்கள் நிகழ்ச்சி வரவேற்கிறேன். அதேபோல அதிமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் திரு தீரன் அவர்கள் நம்முடைய உங்கள் நிகழ்ச்சி வரவேற்கிறேன். அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு மூத்த தலைவர், தமிழகத்தில் கூடிய மிக மூத்த அரசியல் சிலர் குறிப்பிடத்தக்க திரு தா பாண்டியன் அவர்கள் முன்னேறார். உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு தா பாண்டியன்ட்ட இந்த ஒட்டுமொத்தமான அந்த அரசியல் விவகாரங்கள்லாம் போகிறதுக்கு முன்னாடி, இதை பற்றி விவாதங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாநில பிரிப்பு பற்றிய விஷயங்கள் உங்கள்கிட்டையும் திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்டையும் கேட்க விரும்புகிறேன். முதல்ல உங்கள்கிட்ட ஆரம்பிக்கலாம் பார்க்குறேன். இந்த தமிழகம் 60 இன்று இருக்கக்கூடிய தமிழக வரைபடம் உருவான போது ஏற்பட்ட சங்கடங்கள், அதை அன்றைய தமிழகம் எதிர்கொண்ட விதம், மாப்போசிலிருந்து நேசமணிலிருந்து பல்வேறு தலைவர்கள் இதற்காக உருவாக்கப்பட்ட பாடு, இது பற்றிய சுருக்கமான ஒரு அறிமுகம் இன்றைய தலைமுறைக்கு உங்களுடைய பார்வையில் திரு பாண்டியன். வெள்ளையர்கள் நிர்வாக வசதிக்காக இந்திய மக்களை விடுதலை இயக்கத்திலே அதிகமாக பங்கெடுக்க விடாமல் அடக்கி வைப்பதற்கு அவர்களுக்கு சௌகரியமான முறையில் மாநிலங்களை பிரித்து வகுத்து வைத்திருந்தார்கள். அதை எதிர்த்து போராடிய காலத்திலேயே சுதந்திர போராட்ட இயக்கத்தில் ஈடுபட்டவர்கள், அந்த இயக்கத்தை திரும்பி கூட பார்க்காதவர்களுக்கு அந்த வரலாறு தெரிவதற்கு நியாயமில்லை. ஏனென்றால் அவர்கள் தெரிந்து கொள்ளவே விரும்புவது இல்லை. சுதந்திர போராட்ட முழக்கத்தை எழுப்பிய முன்னணியில் போராடிய காங்கிரஸ் கட்சியை முதலில் மொழி வழியாக அமைக்க வேண்டும் என்று முன்மொழிந்தவர் மகாத்மா காந்தியடிகள். எனவேதான் சென்னை மாகாணம் என்றிருந்தாலும் தமிழ்நாட்டுக்கென்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி, ஆந்திராவுக்கு ஆந்திர காங்கிரஸ் கட்சி, கேரளாவுக்கு கேரள காங்கிரஸ் கட்சி என்று பிரித்தார்கள். ஆனால் அதில் அவர்களுக்கு சிரமம் இருந்தது. ஏனென்றால் நிர்வாகம் ஒரு பெரிய விரிவான எல்லை போட்டிருக்கிறது. மொழிவழி என்று வருகிற போது உள்ளே சுருங்குகிறது. ஆனால் அது அதிகாரத்திலும் இல்லை. இதுதான் 47 வரையில் இருந்த நிலை. எனவே இந்தியா விடுதலை பெற்ற பிறகு ஏற்பட்ட சில மாற்றங்களில் ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்தியா இந்தியா என்று அழைக்கிறோமே, அந்த இந்திய அரசியல் படத்தில்
600க்கும் அதிகமான சுதேச சமஸ்தானத்து மன்னர்கள் ஆண்ட நிலப்பரப்பு அந்த படத்தில் இல்லை. அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி கொடி, கோட்டை, சட்டம், இன்னும் சில மன்னர்கள் நாணயமும் தனித்தனியாக வெளியிட்டார். வெள்ளையர்களோடு ஒரு விதமான ஒப்பந்தத்தை செய்து கொண்டு கப்பம் கட்டியும் வந்தார். எனவே ஒரு இந்தியாவாக இந்தியா 47 பிறக்கவில்லை. இந்தியா பாகிஸ்தான் என்று பிறந்தது. பிறகு இந்த சுதேச சமஸ்தானத்து மன்னர்களை 1948 வாக்கிலே தான் சர்தார் வல்லபாய் பட்டேலின் முயற்சி, மத்திய காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி முயற்சி, இவர்கள் அவருடன் பேசியும் வற்புறுத்தியும் வேறு பல முறைகளை கடைப்பிடித்தும் அவர்கள் அனைவரையும் ஒரு ஆட்சியின் கீழ், ஒரு கொடியின் கீழ் கொண்டு வந்து 1950 நிறைவேற்றப்பட்ட இந்திய அரசியல் சட்ட அமைப்பின்படி குடியரசு அமைந்தது. அதன் அடிப்படையில் 52 பொது தேர்தல் வயது வந்தோருக்கு கொடுக்கப்பட்டு, வாக்குரிமை கொடுக்கப்பட்டு நடத்தப்பட்டது. அன்று அமைக்கப்பட்ட ஆட்சி ஒரு சென்னை மாகாணம் என்றுதான் நாம் இருக்கிற இடம் இருந்தது. அதில் ஆந்திரத்தின் பகுதியும் இருந்தது. கன்னியாகுமரி என்று பேசுகிறோமே, அது கேரளத்தோடு இருந்தது. இப்பொழுது மலபார் என்று கேரளாவுக்குள்ளே போயிருக்கிறது, அது நம் தமிழ்நாட்டோடு இருந்தது. எனவே சில துண்டு துண்டு பகுதிகள் கர்நாடகத்திலிருந்தும் கேரளத்திலிருந்தும் ஆந்திரத்திலிருந்தும் நம்மோடு இருந்தவர்கள் இப்பொழுது வெளியே கேரளத்தோடு போயிருக்கிறார்கள், ஆந்திரத்தோடு போயிருக்கிறார்கள். சில பகுதிகள் கர்நாடகாவுக்கும் போயிருக்கலாம். அப்பொழுது பேசிய போது கடைசி எந்த அரசியல் தீர்மானம் எடுக்கப்பட்டாலும் அதை நிறைவேற்றுகிற இடத்திலே அதிகாரிகள் தான் அதை வடைபடம் போடுவது, கணக்கெடுப்பது ஆகியவற்றை செய்கிறார்கள். அவர்கள் அந்த மக்கள் தொகையை கணக்கெடுத்த போதும் அந்த நிதி வருவாயும் கணக்கிலும் வைத்து தமிழ் மொழி பேசும் மக்களே பெரும்பகுதியாக உள்ள தேவிகுளம், பீர்மேடு போன்ற பகுதிகளை அங்கு உள்ள நில உடைமை, வரி வசூல் இவைகளை வைத்து கேரளாவுக்கு உரியது என்று ஆக்கிவிட்டார். அந்த தேவிகுளம் பீர்மேட்டை மீட்க வேண்டும் என்ற போராட்டம் நடைபெற்றது. அதே போல திருத்தணியை மீட்க வேண்டும் என்ற போராட்டம் நடைபெற்றது. பிறகு கன்னியாகுமரி மற்றவையெல்லாம் இணைகிற போதும் அதற்கும் ஒரு போராட்டம் நடத்தப்பட்ட பிறகுதான் இணைந்தது. நம்ம அடுத்த கட்டமா விஷயங்கள் போலாம். எனவே மக்கள் போராட்டத்தால் தமிழ்ந்தார். எவ்வளவு எளிமையாக, எவ்வளவு அழகாக, நல்ல மொழி நடையில் வரலாறு வந்து சொல்லப்படுது அப்படிங்கிற ஒரு உதாரணமாக உங்களுடைய கருத்துக்கள் இருந்தது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட நான் கேட்க ஒரு விஷயம், திரு பாண்டியன் அவர்கள் குறிப்பிட்டது போல 52, 56 வரைக்கும் அவர் வந்து கொண்டு வந்து நிறுத்தினார் இந்த வரலாறு. 56 இந்த மொழிவழி மாகாணம் பிரிக்கப்பட்ட போது நாம் வந்து இழந்தது கொள்ளைகாலிலிருந்து, பெங்களூர்லேருந்து, திருப்பதியிலிருந்து, மலபார்லேருந்து கன்னியாகுமரி பெறுவதற்கான முயற்சி, இது பற்றி உங்களுடைய முதல் கட்ட சுருக்கமான மாநில வரையறை குழு வந்து சுதந்திரம் மாத்திரம் இல்லையா, வெள்ளையங்கிட்ட நம்மகிட்ட வர்றாங்க இல்லையா, அப்போ ஒரு குழு போட்டாங்க. சமஸ்தானங்கள் அப்போ இருக்குது. பண்டித நேரு, உள்துறை அமைச்சர் சர்தார் பட்டேல், பட்டாபி சீதாராமையா, அவங்க ஒரு மாநிலங்கள் அமைக்கிறாங்க. அதான் முதல் குழு. பிறகு 55க்கு முன்னாடி டார்க் கமிஷன் ஒன்று போடுறாங்க. டார்க் கமிஷன் போட்டதில் தான் சென்னை ராஜதானி, மெட்ராஸ் பிரசிடென்சி, இங்கே ஸ்ரீகாக்குளம், ஒரிசா பார்டர் வரைக்கும் இருந்தது. அந்த இடத்த நம்ம கொடுத்தாங்க. இப்போ அண்ணன் தாப்பா சொன்னாப்புல அந்த கர்நாடகாவில் உடுப்பி, சவுத் கனரா, இங்கே மலபார், தெற்க வந்து அந்த தோவாலை, நெல்லை மாவட்ட தோவாலை வரைக்கும் நம்ம பகுதியாக இருந்தது. அன்றைக்கு பிரிமியர்னு தான் முதல்வரை கூப்பிடுவாங்க. ஓமந்தூரார் பிரிமியர், அந்த காலகட்டம். அதற்கு பிறகு என்னாச்சுன்னா, அந்த குழுவில், டார்க் கமிஷன் குழுவில் தமிழ்நாட்டு பிரதிநிதியாக ராமலிங்கம் செட்டியார் இருந்தார். அதுக்கு ஆந்திரா சார்பில் ராமலிங்க ராஜ் இருந்தாங்க. அப்போ நமக்கு ஒரு சில நியாயங்கள் கிடைச்சது. அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி அமைக்கும் போது டார்க் கமிஷனில் கொஞ்சம் நியாயம் கிடைத்தது. அதுக்கு 3வது முறையாக ஃபசல் அலி கமிட்டி, அவர் பீகார்காரர், குஸ்ருன்னு ஒருத்தர் வடபுலத்துக்காரர், அவரோடு சேர்ந்து கேரளாவை சேர்ந்த KM பணிக்கர் ஒரு உறுப்பினர், தமிழ்நாட்டு உறுப்பினரே கிடையாது. அது ஒரு அறிக்கை கொடுத்து இந்த 4-5 மாநிலங்கள்லாம் போய் ஆய்வு பண்ணாங்க. எந்தெந்த மாநிலங்கள் பிரிக்கிறது முதலான ஆய்வு பண்ணாங்க. அந்த ஆய்வுக்குள்ள நம்ம தமிழ்நாட்டு பிரதிநிதி இல்லை. சென்னைக்கெல்லாம் வந்து இங்கே எல்லார்ட்டையும் கருத்துக்களை கேட்டாங்க. அந்த குழு அடிப்படையில் என்ன அந்த குழு பரிந்துரை பண்ணுதுன்னா, ஆந்திராவில் பழைய இன்னைக்குள்ள ஆந்திரா இருக்கு இல்லையா, இதை அப்படியே கொடுத்துரு. தெலுங்கானாவில் அது ஆந்திராவுக்கு, கர்நாடகாவில் கொல்லேகால், மாண்டியா, கோலார், தங்கவயல், பெங்களூர் வந்து வெங்காலூர்னு ஒரு காலம் தமிழில் அழைச்சாங்க. இன்னைக்கு வந்து நம்ம வட மாவட்டத்துக்காரர் தான் அங்கே வேலை இருக்கு. அது எனக்கு
பாலக்காடு பகுதியில் இப்போ அட்டப்பாடியில் கூட அவ்வளவு பிரச்சனை வருகிறது, நீர் ஆதார பிரச்சனை. அந்த அட்டப்பாடியில் 20 கிராமங்களும் கொடுத்துட்டாங்க. பிறகு தேவிகுளம் பீர்மேடில் பாருங்க, 2 கிராமம் தான் மலையாளி கிராமங்கள், மீதி அவ்வளவு தமிழ் கிராமங்கள் அப்படியே கொடுத்தாங்க. பிறகு தெற்க வந்து கன்னியாகுமரி இணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன கேட்டோம், நெய்யாற்றங்கரையும் நெடுமாங்காடையும் சேர்த்து கொடுங்கன்னு கேட்டோம். ஆனால் கிடைக்கல. பிறகு அதுக்காக பக்தவச்சில் வந்து மானாம்பள்ளி அவர் பழைய அன்னைக்கு முதலமைச்சர் இருந்தார், அவர் வந்து பாளையங்கோட்டை வந்து சந்தித்து பேசினார். உங்க நிறுவனர் சீபா ஆதித்யராரு ராமசுப்பையா தினமணி ராமசுப்பையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டத்தில் நடந்த கன்னியாகுமரி பிரதிநிதிகளும் அந்த பக்தவச்சிலும் அன்னைக்குள்ள அமைச்சர் வந்து உட்கார்ந்து பேசணும்னு. அந்த கடைசியில் முடிவு என்னாச்சு, கன்னியாகுமரி மாவட்டம் இணைக்கலாம். செங்கோட்டை சட்டநாத கரையாளர் செங்கோட்டையில் காலத்தில் எம்எல்ஏவால் ஆனார். செங்கோட்டை பகுதியில் வந்து நம்ம என்ன கேட்டோம்னா, மலைப்பகுதியும் வனப்பகுதியும் கேட்டோம். தென்மலைன்னு ஒரு ஊர் இருக்கு செங்கோட்டை பகுதியில், அது நம்மோடு சேர்ந்துருக்கணும். அது சேராம வெறும் அந்த தால்கா மட்டும் கொடுத்தாங்க. செங்கோட்டை அந்த கீழே இருக்கிற மலை கீழே அதை மட்டும் கொடுத்தாங்க, புளியரை வரை கொடுத்தாங்க. அது பிறகு அங்கே பாலக்காடில் அட்டப்பாடி போயிடுச்சு, கர்நாடகாவில் கொல்லேகால் இதெல்லாம் போயிடுச்சு. அங்கே ஆந்திராவில் சித்தூர், நெல்லூர், திருப்பதி, காளகஸ்தி, மதுரவள்ளி இவ்வளவு போயிடுச்சு. கேட்க கேட்க வியப்பேற்படுத்தக்கூடிய வரலாறு. அது போக இன்னொன்று சொல்றேன், அதனால என்ன சங்கடம் சொல்லு, ஒரு சித்தூர் நெல்லூர் போச்சு இல்லையா, அதனால பாலாறுல நம்முடைய பாதியா போயிடுச்சு, பொன்னியாறுல பாதியா போயிடுச்சு. பழவேற்காடு ஏரி நமக்கு தான் சொந்தம். இப்போ அதுல வந்து 60% ஆந்திரா உறவு கொண்டாடுறாங்க. அதே எனக்கு உங்க கர்நாடகா காவேரி பிரச்சனை ஒகேனக்கல் தெரியும். அதே தென்பெண்ணையாறு தென்னார்காடு மாவட்டம் வரைக்கும் தென்னை அதுலயும் நம்முடைய உரிமைகள் போயிடுச்சு. கேரளாவில் கொங்குமன் தான் அவங்க டிபி ராதாகிருஷ்ணன் அவங்க ஊர் இருக்காங்க இல்லையா, சிறுவாணி, பம்பாறு, பிஏபி, ஆலியார், பரம்பிக்குளம், பாண்டியார், பொன்னம்புலாவோட பிரச்சனைகள் இருக்கு. அந்த இடங்கள் போனதுனால தெற்க வந்து நெய்யாறு, கன்னியாகுமரியில் நெய்யாறு டேம் மூடி 7 வருஷம் ஆச்சு, திறக்கல. அது எனக்கு எங்க மாவட்டத்தில் ஆலியா இந்த அலங்கராயத்தட்டு சிறுவில்லிபுத்தூர்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அச்சங்கோயில் பம்பை இணைக்கணும், அதுவும் முடியல, ஏன்னா தென்மலை நம்ம கூட இல்லை. இப்படியான சிக்கல்கள்னால நம்முடைய நீராதாரங்கள் கண்ணகி கோவில் பிரச்சனை, அதுக்காக நானே கோர்ட்ல கேஸ் போட்டு உரிமை வாங்கி கொடுத்தேன். பள்ளத்தாக்குல அதுவும் போயிடுச்சு, நம்ம மதுரை மாவட்டத்தில் இருந்தது. கேட்க வியப்பு ஏற்படுத்தக்கூடிய வரலாறு. அண்டை மாநிலத்தில் நம்ம வந்து மாநில பிரிப்புனால எவ்வளவு இழப்பு ஏற்பட்டது, இன்னைக்கு இருக்கக்கூடிய நதிநீர் பிரச்சனை உட்பட பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக இந்த பிரச்சனைலாம் இருந்தது அப்படிங்கிற பார்க்குறோம். நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய முன்னாள் பாஜகவுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாநில திரும்ப திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வரவேற்கிறேன். நான் திரு தீரன் அவர்கள்ட்ட கேட்குறேன், அதுக்கப்புறம் நான் பிற உங்கள்கிட்ட சிபிஆர்ட்ட வரேன். அண்டை மாநிலங்கள்லாம் இந்த மாநில பிரிப்புக்கு பிறகு உருவானதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு அடையாளமே இல்லை. ரொம்ப சமீபமாக இன்னும் வந்து ஊடகங்களுடைய பெருக்கத்துக்கு பிறகு தான் இதை பற்றி ஒரு கவனமே கூட கொண்டு வரப்படுன்னு சொல்லலாம். ஏன் இது வந்து ஒரு பிறந்த நாளை கொண்டாடுறோம், ஒரு நினைவு நாளை அனுசரிக்கிறோம், ஒரு கல்யாண காது குத்து சடங்கு வரைக்கும் கொண்டாடும் போது இந்த மாநிலத்தில் தமிழகம் அப்படிங்கிற அந்த அமைப்பு இன்னைக்கு இந்த வரைபடம் உருவான நாள் அப்படிங்கும்போது அதை ஏன் ஒரு பெருமைக்குரிய தினமாக கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற கேள்வி. அதாவது தொல்காப்பியம் 5000-6000 ஆண்டுகளுக்கு முந்தைய தொல்காப்பியத்தில் அந்த பாயிரம் பாடிய பணம்பாரனார் சொல்லுவார், வடவேங்கடம் ஆயிடை தென்குமரி என்று சொல்லி தமிழகத்தினுடைய எல்லையை குறிப்பிடும்போது வடவேங்கடம் என்பது இன்றைக்கு இருக்கின்ற திருப்பதி, தென்குமரி வந்து இப்போ இருக்கிற கன்னியாகுமரி. இதுவரையில் தமிழகத்தினுடைய எல்லை இருந்ததா 5000-6000 ஆண்டுகளுக்கு முந்தைய தொல்காப்பியத்திலேயே இந்த எல்லை வரையறுக்கப்பட்டது. இன்னைக்கு பூரா வரலாறு தான் போல, விவாதமே இல்லை, வரையறுக்கப்பட்டது. ஆனால் இது எப்படி மாறுகிறது என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சியானது 1920-28களில் நேரு தலைமையில் அப்போ ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியில் வந்து பரிந்துரைத்ததில் வந்து மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்படுவதே அன்றைக்கு இருந்த காங்கிரஸ், விடுதலைக்கு முந்தைய காங்கிரஸ் ஆதரித்தது. ஆனால் விடுதலை பெற்றதற்கு பின்னாலே மொழிவழி மாநிலம் அமைவதை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை பற்றி நம்ம விரிவாக சொன்னாங்க. நம்ம அந்த அடுத்த இல்லை இப்போ இது ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன். இழப்பு எப்படி இப்போ சொன்னாங்க இல்லையா, ஃபசல் அலி தலைமையில் ஒரு குழு அமைச்சது, அதில் வந்து தமிழ்நாட்டை சார்ந்த பிரதிநிதிகள் KM பணிக்கர் என்ற மலையாளி இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதில் என்ன நடந்ததுன்னா, இன்றைக்கு நாம் முல்லை பெரியார் அணை சிக்கலில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம் இல்லையா, அதை அந்த அதிகாரி தான் KM பணிக்கர் தான் முதல்ல வந்து இன்றைக்கு செங்கோட்டை பகுதி, நெய்யாற்றங்கரை, நெடுமாங்கரை இந்த பகுதிகள் எல்லாம், தேவிகுளம், பீர்மேடு எல்லாமே வந்து தமிழகத்தில் தான் இருந்தது அந்த ரிப்போர்ட்டில். ஆனால் அவர் உணர்வுபூர்வமாக என்ன செய்கிறார், KM பணிக்கர் அவர்கள், அவர் ஒரு கேரளத்தவர் என்ற காரணத்தினால அவர் என்ன பண்ணுறார் வந்து இந்த தமிழகத்துக்குரிய பகுதிகளை பூரா அவர் அமைதியாக அந்த பக்கம் தள்ளி விட்டுறாரு.
இதை விவாதத்திற்கு வைக்கப்படாமலேயே அது நிறைவேற்றப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நம்ம அடுத்த கட்டத்துக்கு அதுல வந்துருவோம். கேபிஎஸ் மேனனும் பிரதமர் அவர்கள் கேபிஎஸ் மேனன் கிருஷ்ண மேனனும் அதுக்கு ஆதரவா இருக்காங்க. இருக்கிறாங்க. கேஎம் படிக்கிறது. அதுதான் மெயின் காரணம். நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்துடலாம். நான் புரிஞ்சுக்கிட்டேன். மாநிலங்கள் உருவான வரலாறு நம்ம பார்த்துட்டோம் போதுமான அளவுன்னு நினைக்கிறேன். அது பற்றிய கொண்டாட்டங்கள் வந்து பிற மாநிலங்களை நம்ம பார்க்கலாம். இப்ப தமிழ்நாட்டில் ஏன் இல்லைங்கிறது என்னுடைய கேள்வி. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா தேவிகுளம், பீர்மேடு, நெய்யாற்றங்கரை, நெடுமாங்கரை இப்படிப்பட்ட பகுதிகள்லாம் எழுந்திருக்கிறோம். இங்கே ஆந்திராவில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து திருப்பதி, அதாவது நெல்லூர், அதுவரையிலும் தமிழகத்தினுடைய பகுதியாக இருந்து அதை எல்லாத்தையும் இழந்திருக்கிறோம். அதே போல் நீங்கள் கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது கொள்ளைகால் மாவட்டம் மைசூர் பகுதியில் வந்து இருக்கக்கூடிய அந்த தங்கச்சுரங்க, அது அந்த கோலார் தங்க வயல் உட்பட எல்லாமே தமிழ். இன்னும் சொல்ல போனால் ஐயா சொன்ன மாதிரி வந்து பெங்களூருக்கு நிறைய இழந்தது அதிகங்கனால கொண்டாட்டம் இல்லை. அதனால நாம் இழந்திருப்பதனால் அதை கொண்டாட. ஆனால் நாம் எதை கொண்டாடலாம் என்று சொன்னால், தமிழ்நாடு என்று பெயர் மாற்றத்தை உருவாக்கினார். அதற்காக இன்னுயிர் நீத்தாரே சங்கரலிங்க நாடார், அவரு 77 நாள் உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய இன்னுயிரை இருந்தார். ஆனால் காங்கிரசினுடைய ஆட்சி காலத்தில் அப்ப முதலமைச்சராக இருந்தவர் நம்மளுடைய இழந்தது பெற்றது வந்து முடிஞ்சு போன வரலாறு. நம்ம 60 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம அதை பேச முடியாது. நம்ம வந்து வரலாறு தெரியறக்கா பேசுறோம். நான் கேட்கறது, இன்னைக்கு இந்த தமிழகம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அது பற்றிய கொண்டாட்டங்கள், அது பற்றி இந்த மாதிரி இவ்வளவு தகவல்கள் வந்து அரசாங்க மக்கள் கொண்டு போய் சேர்க்கிற எப்படி சாத்தியமாகும்? ஒரு திருவிழா, ஒரு கொண்டாட்டம், ஒரு தினம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோலாகலம் இருந்தா தான் போய் மக்கள்கிட்ட போய் செய்யலாம். அதாவது இல்ல ஏன் செய்யலாம் கேட்கிறேன். செய்யலாம். நீங்க தமிழகத்தினுடைய பகுதியில் இணைப்பதற்காக போராடிய பல தலைவர்கள் இருக்காங்க. மாப்போசி இருக்கிறாரு, சீபா ஆயத்தினார் இருக்கிறாரு, திருத்தணி மீட்ட விநாயகம் இருக்கிறாரு, இன்னும் இப்படி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பொதுமக்களுக்கு வெகுமக்களுக்கு எப்படி மார்ஷல் நேஷமணி இவங்களெல்லாம் இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த பகுதியில் வந்து மார்ஷல் நேஷமணி அவர்களுக்கு வந்து மணிமண்டபம் கட்டி அதெல்லாம் மரியாதை செஞ்சிருக்கிறாங்க. நான் கேட்கறது திமுகவா அதிமுகவாங்கிற கேள்விக்குள்ள நான் போல. நான் சொல்றது இந்த கடந்த 6 காலம் ஆட்சியில் நீங்க இருக்கிறதுனால இதை ஒரு கொண்டாட்டத்துக்குரிய விஷயமாக ஒரு தினமாக நீங்க அனுசரிச்சிருந்தீங்கன்னா இன்னும் வெகுமக்கள்கிட்ட போய் சேரும். அரசாங்கம் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செல்லும் போது காமன் மேனுக்கு போய் சேரும்ல. நீங்க பேசக்கூடிய இவ்வளவு விஷயம், இந்த பதிலாம் நம்மகிட்ட இருந்து, இந்த பதிலாம் நம்மகிட்ட இல்ல, இவ்வளவு பேர் போராடினாங்க, இவ்வளவு பேர் உயிர் நீத்தாங்க, இதெல்லாம் அது கிடைக்கும்ல. இல்லை, இதற்கு முந்தைய இருந்த தலைவர்களும் வந்து தமிழ்நாடு இழந்த காரணத்தினால அதை கொண்டாடல. ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற நாளாகவும் அதே போல தமிழ்நாடு பெயர் மாற்றத்தை உருவாக்கிய நாளாகவும் இதை நாம கொண்டாடலாம். 50 ஆண்டுகளாக போகுது தமிழ்நாடு பெயர் மாற்றம். ஓகே, கடந்த 60 ஆண்டு கால வரலாறு நம்ம வந்து இதற்கு முன்னாடி வரலாறு நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம நேர அரசியலுக்குள்ள போகும்போது பார்க்கும்போது இந்த 60 ஆண்டு கால வரலாற்றில் தமிழ்நாடு ஆஸ் எ ஸ்டேட் ஒரு ஹோல்சமா ஒரு மாநிலமா பார்க்கும்போது இது முழுமையான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய விஷயமா பார்க்குறோமா, இல்லாட்டி இன்னும் வேகமா வளர்ந்துக்கூடிய மாநிலமா பார்க்குறோமா, இல்லாட்டி நம்ம பின்தங்கிருச்சு நீங்க பார்வையா பார்ப்பீங்களா? வரலாற்றை பற்றி சொன்னாங்க. அதில் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நானும் அது சொல்லணும்ல. ஏன்னா இவங்க எல்லாம் பேசும்போது ஏதோ வரலாற்றில் தமிழ்நாடு ரொம்ப இழந்துடுது, பெங்களூர் நமக்கு கிடைச்சிருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது என்ன உணர்வுகள் வரும்னா, ஒரு பிரிவினை எண்ணங்கள் இளைஞர்களுடைய மனதில் வந்துடும். என்னங்க பிரிவினை? ஆமா, பெங்களூரை நாம இழந்துட்டோம்னு சொன்னா, பெங்களூர் இழந்துட்டோம் சொன்னா என்ன பிரிவினை? அதேதான், இதே போலதான் உணர்ச்சி வசப்படாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. நெல்லூர் நம்மளுதுன்னா, நெல்லூர் நம்மளுது இல்ல இல்ல, நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க. நெல்லூர் நம்மளுதுன்னா, நெல்லூர் நம்மளுதுன்னா கேரளா வந்து கோயம்புத்தூர் கேக்குறாங்க. மத்திய பிரதேசம் அப்ப என்ன பண்ண முடியும்? மத்திய பிரதேசத்துல இருந்து சத்தீஸ்கர்னு ஒரு நகர் போகுது. இந்த ஒரு மாநிலமே பிரியுது. இந்த மாதிரி மாநிலங்கள் பிரியும் போதே ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு நகரம் இங்க இருந்திருக்க வேண்டிய பகுதி ஒரு ஆதங்கம் சொன்னா இதுல பிரிவினைக்கான சிந்தனை எங்க வருது? அப்படி இல்ல. நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. அவங்க ஆந்திராக்காரர் நம்ம கிட்ட சென்னையை கேக்குறாங்க. சென்னையை கேட்டார்கள். அது தரப்படாமல் அன்றைய தேசிய தலைவர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டு தமிழகத்தினுடைய தலைநகராக மாறுகிறது. சார் நம்ம என்ன சொல்லலாம்? நான் என்ன கேக்குறேன்னா, இது ஏதோ தேசிய தலைவர், அன்றைய தேசிய தலைவர்கள் எல்லாம் தமிழகத்தினுடைய நலனை விட்டு கொடுத்ததை போல ஒரு புதிய வரலாற்றை உருவாக்குவது சரியில்லை. எதுவுமே உருவாகிய பொழுது எதுவுமே உருவாகிய பொழுது சிலதை விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும், சிலதை பெற்றுக்கொள்ள முடியும். சென்னைக்கு அப்படிதான் நடந்திருக்கு. சென்னைக்கு வடக்கு காலஹஸ்தி திருப்பதி இருக்கு. அங்கே மலைகள்ல தமிழ் எழுத்து பாசுரங்கள் இருக்கு. திருப்பதியில நமக்கு என்ன தொடர்பு இருக்கு? திருப்பதியில தமிழ் பாசுரங்களா இருக்கல. சென்னையை கடந்து வடபுறத்தானே இருக்கு. நீங்க அப்படி பார்த்தோம்னா தமிழ் பேசுற ஆட்கள் அப்படி பார்த்தோம்னு சொன்னா நீ சொல்லுங்க. திருவாங்கூர் சமஸ்தானத்துல தான் கன்னியாகுமரி மாவட்டமே இருந்திருக்கு. அதுக்காக கொடுக்க முடியுமா? கொஞ்சம் முடியாது. நம்ம பிரிக்கிற பொழுது கொஞ்சம் இழந்தது அதிகம் இல்ல. நாம தமிழர்களாக என்ன யோசிக்கிறோம்? அதனால பல இழப்புகள் சந்திக்க வேண்டியது. திருப்பதி பல பாதகங்கள் இருக்கு நமக்கு. பெங்களூரு
யுத்தம் நமது, கொள்ளைகாலம் நமது, அப்படிதான் நம்ம தமிழர்களா யோசிக்கணும். அவங்களுக்கு கருத்து சொல்லுவாங்க. அப்படி இல்ல. நீங்க ஒன்றை நாம் அன்றைய தலைவர்கள் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்கின்ற நோக்கில் எதெல்லாம் முடியுமோ அதை சிறப்பாகத்தான் செய்திருக்கிறார்கள். ஏதோ ஒன்று நடந்து முடிந்த பின்பு அதை மிக 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 சாமர்த்தியமாக விமர்சனம் செய்வது என்பது வேறு. அன்றைய ஒன்றே ஒன்று நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நீங்க ஏதோ பெரிய சரித்திரத்தை பேசுவது சொல்றாங்க. ஒரு மாவட்டத்தை பிரிக்கிற பொழுது, ஒரு மாவட்டத்தை பிரிக்கிற பொழுது கூட பல்வேறு பிரச்சனைகள். இன்றைக்கு திருப்பூர் மாவட்டம் உருவாக்கப்பட்ட போது, திருப்பூர் மாவட்டம் உருவாக்கப்பட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு. அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் பிரிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டு பிரிக்கப்பட்டு போனதை நம்ம பார்த்திருக்கிறோம். நம்ம அந்த மக்களுக்கு எதிரான என்ன சொல்றோம் நான் கேக்குறது, அந்த மாவட்டத்தை பிரித்தவர்களும் சேர்த்தவர்களும் அந்த மக்களுக்கு எதிரான விஷயங்கள் நிறைய. நான் கேக்குறது இழந்தது அதிகம், பெற்றது கொஞ்சம், அப்படித்தான் நாங்க சொல்ல முடியும். நீங்க வந்து அதனால என்ன பாதிப்புகளா வந்து உங்க மாவட்டத்துல எவ்வளவு பம்பார் பாதிப்பு இல்ல, அதனால வந்தது இல்ல. ஒரு அட்டப்பாடி விஷயத்தை நான் அந்த இடத்துல பாதிப்பு இல்லன்னு சொல்ல, நம்மளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு போல மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. கோயம்புத்தூர் கேரளா போயிருக்க கூடாது. இல்ல அட்டப்பாடி 20 கிராமங்கள் வந்து வெர்ட்டாங்க தமிழங்களா சைலண்டா அதுதான் போராடுறோம். இல்ல அதுக்கு போராடுறோம். ஐயா இருங்க சார், ரெண்டு ராதாகிருஷ்ணன் ஒத்துழைப்பு கொடுங்க. எனக்கு இல்ல இது ஒண்ணுக்கு மட்டும் விளக்கம் சொல்றோம். அதாவது மொழிவழி மாநிலம் அமைக்கப்பட்டது எதற்காக, யாருக்காக? எந்த மொழி பேசுகிற பகுதியோ அந்த மொழி பகுதி தான் அந்த மாநிலத்துக்குன்னு தான் அந்த அடிப்படை குறிக்கோளோடு அது அமைக்கப்பட்டது. அது பிரகாரம் தான் நாம் இந்த கேள்வி எழுப்புகிறோம். அப்போ கூட என்ன சொன்னார் காமராசர் வந்து, சில இப்போ மாப்போசி இவங்கெல்லாம் போராடின போது அப்போ என்ன சொன்னார், குளமாவது மேடாவது எல்லாமே இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குன்னாங்க. அது ஒரு தேசிய பார்வையில் அவங்க சொன்னது. ஆனால் மதராஸ் மனதே என்று சொல்லி சென்னைக்கு அவர்கள் போராடிய போது ராஜாஜி அவர்கள் தான் வந்து அதை கடுமையாக எதிர்த்து என்ன பண்ணாரு, தமிழ்நாட்டோட அதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நேரு இன்னும் சொல்ல போனாரு, ஹைதராபாத் மாதிரி சென்னையை வந்து பொது தலைநகரா வச்சுக்கலாம், தமிழ்நாட்டுக்கும் பொது தலைநகரா வைக்கலாம்னு சொன்னார். ஆனால் ராஜாஜி அவர்கள் அது கடுமையாக இருந்தார். அதனால தேசிய தலைவர்கள் வந்து தப்பு செஞ்சிட்டாங்களா நம்ம குறை சொல்ல வரல. தமிழே தெரியாத 30-40 தெலுங்கு கிராமங்கள் இன்றைக்கு நம்மோடு இருக்குது. திரு ராதாகிருஷ்ணன், நேரத்தை நம்ம வந்து சரியா வகுத்து கொண்டு போனா ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கு. இதுல வந்து இவ்வளவு பெரிய மோதல் தேவையில்லை. நிச்சயமா சாதாரணமான விஷயங்கள் உணர்வுபூர்வம் இல்லாம நம்ம வந்து அறிவுபூர்வமாக விவாதிக்க முடியும். இந்த 60 ஆண்டு கால தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் வேகமாக சென்று கொண்டிருக்க மாநிலம், வளர்ச்சி பாதையில் மெதுவாக சென்று கொண்டிருக்கக்கூடிய மாநிலம், வளர்ச்சி பாதையிலேயே செல்லாத மாநிலம், மூணுல எந்த வகையில் இப்போ சேர்ப்பீங்க? வேகமாக சென்று கொண்டிருந்த மாநிலம் மற்ற மாநிலங்களை காட்டிலும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு காலத்தில் இன்றைக்கு மற்ற மாநிலங்கள் எல்லாம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோடு சின்ன கோடு ஆகணும்னா இந்த கோட்டை குறைக்கணுங்கிற அவசியம் இல்லை. பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது சின்ன கோடாயிரும். அதுபோல் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற பிற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற பொழுது தமிழகத்தினுடைய வளர்ச்சி பின்தங்கி இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு புறக்கணிக்கப்பட்டதில் மிக மிக முக்கியமான துறை எது என்று கேட்டால் என்னை பொறுத்தவரை விவசாயத்துறை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். ஏனென்றால் 67க்கு முன்பாக கட்டப்பட்ட அணைகள், 67க்கு முன்பாக பாதுகாக்கப்பட்ட குளங்கள், 67க்கு முன்பாக இருந்த நீர்நிலைகள், அதனுடைய எண்ணிக்கையும் இன்னைக்கு இருக்கிறதும், அதில் எத்தனை அழிந்திருக்கிறது, எத்தனை தூர்வாரப்படவில்லை, என்னென்னலாம் செய்யப்படவில்லை என்பதை கணக்கிலிட்டு பார்க்கும்போது விவசாயத்துறை 67க்கு பின்பு படிப்படியாக நிச்சயமாக அது புறந்தள்ளப்பட்டு இருக்கிறது என்பதுதான். ஆனால் திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியில் மிகப்பெரிய சமூக ஒரே நிமிடம் ஒரு மைனஸ் சொல்லும் போது ஒரு பிளஸ் சொல்லிடணும். ஒரே ஒரு நிமிடம் எனக்கு கொடுங்க. இந்த திராவிட இயக்கங்களினுடைய ஆட்சியின் தமிழகத்தினுடைய சமுதாய ரீதியாக தமிழ் சமுதாயத்துக்கு எடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் எதுன்னா, பிற மாநிலங்களில் இருக்கின்ற ஜாதிய உணர்வு வெறி தமிழகத்தில் மிக மிக குறைவு. கேரளத்தை காட்டிலும் இங்கே குறைவு. அது உண்மையிலேயே அது பெரியாருடைய
பெரியார் தமிழகத்திற்கு தந்த பரிசாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, இப்போ இரண்டு விஷயத்தையுமே நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் வரேன். திரு தாப்பாண்டியன் அவர்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம், 67 எல்லா நரஞ்சத்தலை கொண்ட பெரியவர்களும் சரி, ஒரு முதிர்வு கொண்டவர்களும் சரி, எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் அதெல்லாம் அந்த காலம்பா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. அதை தான் கிட்டத்தட்ட வேறு வார்த்தைகளில் திரு சிபி ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. காமராஜர் காலத்தோட முடிஞ்சு போச்சு நல்ல விஷயங்கள்லாம், அதற்கு பிறகு சமூக பொருளாதார மாற்றங்கள்ல சில விஷயங்கள் வந்திருக்கலாமே தவிர தொழில் ரீதியாக, வர்த்தக ரீதியாக, விவசாய ரீதியாக பெரிய வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறது திரு சிபி ராதாகிருஷ்ணனுடைய பார்வையா இருக்குது. உங்களுடைய அனுபவத்தில், உங்களுடைய நேரடி அரசியல் மற்றும் விமர்சன பார்வையில் இந்த 60 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா, இல்லாட்டி இன்னும் வேகமாக வளர்ந்திருக்க வேண்டுமா? திரு பாண்டியன். நான் விவாதத்திற்கு பதில் சொல்றதுக்கு முன்னால அல்லது என் கருத்தை வெளியிடுறதுக்கு முன்னால உங்களை பணிவோடு கேட்டுக்கிறேன், இந்த முறையில் என்னுடைய கருத்தை மட்டும் சொல்லிட்டு, நீங்கள் அழைப்பு கொடுத்தமைக்காக நான் நன்றி. ஆனால் விவாதத்தில் பங்கெடுத்துக் கொள்ள பலர் வந்திருக்கிறார்கள். எனவே நான் இதிலிருந்து விலகிக் கொள்ள நீங்கள் அன்போடு அனுமதிக்க வேண்டும். உங்களுடைய உரிமை முழுமையானது. தடுக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. ஆனா என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்டா நான் ஏதாவது சரி பண்ண முயற்சி பண்ணுவேன். உங்களுடைய முழுமையான உரிமை அது நான் நேரில் உங்களுக்கு சொல்கிறேன். அது பொதுவாக மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விவாதம் இப்பொழுது இன்றைய கட்சியின் அவரவர் நிலையிலிருந்து வாதிடுவதாக தெரிகிறது. ஆளும் கட்சியாக இந்த 60 ஆண்டுகளில் 50 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பிலே இருப்பது திராவிட இயக்கங்கள். இந்த மாநிலம் அமைந்த நாளிலிருந்து பிறகு 1960க்கு பின் 66 தான் இந்த மாநிலம் அமைகிறது. அதற்கு பிறகு 67 ஆட்சிக்கு வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம். வருகிற போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கொள்கையாக மொழி வழி பிரிந்து இன வழி கூடிய திராவிட கூட்டு குடியாட்சி என்பதுதான் அவர்களது லட்சியம், முழக்கம். எனவே மாநிலம் பிரிக்கப்பட்ட போது அது திராவிட நாட்டுக்குள்ளே தான். மொழி வழி பிரிக்கிற போது சில இடங்கள் தவறாக பிரிக்கப்பட்டு சொல்கிறார்கள், இருக்கலாம். அதை 67 ஆட்சிக்கு வந்தவர்கள் திராவிட நாடு கோரிக்கை பிரிவினையை கைவிட்டு விட்டார்கள். 56 விடவில்லை. எனவே திராவிட நாட்டுக்குள் அங்கே இருந்தால் என்ன, இங்கே இருந்தால் என்ன என்ற ஒரு கருத்து மேலோங்கி இருந்திருக்கலாம். ஆனால் 67க்கு பிறகு 69க்கு பிறகு வடவர் நம்மவரும் அல்லர், நல்லவரும் அல்லர் என்ற நிலையை மாற்றி மத்திய ஆட்சியிலேயே திராவிட இயக்கம் பங்கெடுத்தது. இரு கட்சிகளுமே பங்கெடுத்திருக்கிறார்கள். அன்று அந்த ஆட்சியிலிருந்து இழந்து போனதாக சொல்லுகிற இந்த இடங்களை மீட்பதற்காக ஒரு நாளாவது ஒருவராவது நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கலாம். கேபினட் மந்திரிகளாக வந்தவர்கள் அங்கே வாதிட்டு இருக்கலாம். இல்ல, இது அந்த விவாதம் அங்கே முடிஞ்சு போச்சு. அவங்க எல்லாருமே சொன்னது போல இது ஒரு பழைய நினைவு, அவ்வளவுதான். யார் மீதும் யாரும் குற்றம் சாட்டக்கூடிய விஷயம். நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பா இருந்ததுன்னு சொல்ற விஷயம் தானே. முழுக்க அந்த குற்றச்சாட்டிலே வந்ததுதான். தற்பொழுது நீங்கள் கேட்கிற கேள்வி, தமிழகம் தொழில் வளர்ச்சியில் 20வது 30வது இடத்திற்கு போய்விட்டது என்கிறீர்கள். 18 எந்த இடத்திற்கு கீழே போய் கொண்டிருக்கிறது. 6 இடங்கள் தள்ளி கடந்த ஆண்டை விட. எதை சொல்கிறோம்? இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் தங்கள் திறமையால், தங்கள் முதலீட்டால் தொழிற்சாலைகள் கட்டவில்லை என்று சொல்கிறோமா? வெளிநாட்டு முதலீடு இங்கே வரவில்லை என்பதை சொல்கிறோமா? இல்ல, ஆண்டுதோறும் மத்திய அரசு மத்திய அரசு சில புள்ளிகளை வெளியிட்டு இதன் அடிப்படையில் மாநிலங்களில் தொழில் முதலீட்டுக்கு உகந்ததா இல்லையான்னு பிரிக்குது. அதன்படி கடந்த ஆண்டு 12 தமிழகம் வெளிநாட்டிலிருந்து முதலாளிகள், வெளிநாட்டிலிருந்து அந்நிய முதலீடும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் இங்கே வரவில்லை, வர தயங்குகிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே வந்தவர்கள் முழு மூச்சாக ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதில் ஒரு மாநிலத்திலே போகலாம், இன்னொரு மாநிலத்தில் லஞ்சம் கொடுத்து வரலாம்,
அதில் பின்தங்கி இருக்கலாம். தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறது என்றால் அது கவலைக்குரியது. அது தனி பிரச்சனை. அது மொழிவழி மாநிலத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. இல்லை, இது மொழிவழி மாநிலம் பற்றிய விஷயமும் அல்ல. அடுத்ததான் நான் கேட்கக்கூடியது என்னன்னா, இந்த 60 ஆண்டுகளில் தமிழகத்துடைய வளர்ச்சி இந்த பக்கம் பார்க்கிறோம். குறிப்பா இந்த ஆண்டு வந்து இன்னமும் பின்தங்கி இருக்கு சொல்லும் போது அது தனி விவாதம். நீங்கள் சொன்ன பொழுது 60வது ஆண்டு தமிழக 60 ஆண்டா மாநில மொழிவழி மாநிலம் பிரிந்தது நல்லதா சறுக்கலா என்பது இல்ல. தமிழகம் 60 ஆறுதலா சறுக்கலா என்பதுதான் தலைப்பு. இதுல வந்து அந்த 60 ஆண்டுகளத்தில் நாம் கடந்து வந்த பாதை, அதுல ஒரு புள்ளியாக நேற்று வந்திருக்கக்கூடிய விஷயம். நாம் எப்படி நம்ம முதல் சுற்றுல வந்து மாநில பிரிப்பு பற்றி பேசணுமோ, இரண்டாவது சுற்று வந்த புள்ளி விவரம் அல்ல, 60 ஆண்டுகளின் தொடர்ச்சி. இதற்கு வந்து அதுல மேல கிராஃப் மாதிரி ஏறி இறங்கி கொண்டிருக்கிறது. இதுல கடந்த 5.5 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி இருக்குன்னு சொல்லும்போது அவர்கள் கூடுதல் பொறுப்பு அப்படிங்கிறது திமுகவுடைய பார்வையா இருக்கு, பாமகவுடைய பார்வையா இருக்கு, உங்களுடைய பார்வை? இருவருமே மக்களால் கவனிக்கப்படுவார்கள், மக்கள் தீர்ப்புக்கு ஆளாவார்கள். நீங்க சொல்றது அதிமுக திமுகவையா, திமுக பாமகவையா? இருவருமே திராவிட இயக்கத்தின் வழி வந்தவர்கள் தான். ஒரே கட்சியிலிருந்து இரண்டாக பிரிந்தார்கள். அது ஏன் புரிந்தார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். ஓகே, நம்ம தொடர்ந்து வாதிக்கலாம். நீங்க பதில் சொல்ல விரும்புறீங்க? அதாவது தமிழ்நாடு வந்து பின்தங்கி இருக்குன்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மத்திய அரசாங்கத்தை தான் நான் சொல்றேன். அதாவது கடந்த ஆண்டு வரையில வந்து மகாராஷ்டிரா முன்னிலையில் நிற்குது, 2வது தமிழ்நாட்டில் இருக்குதுன்றது தான் மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு. இல்ல சொல்லல. இல்ல ஏன் இல்ல, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகம் கடந்த ஆண்டு வெளியிட்ட பட்டியலில் தமிழகம் 12வது இடத்துல இருக்குது. முதலிடத்துல இல்ல, 3வது இடத்துல இல்ல, 12வது இடத்துல இருக்குது. உங்களுக்கு இன்னொரு 18வது இடத்துல இருக்குது. 6 இடம் பின்தங்குது. இல்ல, இப்ப அவர் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி நான் ஒன்னு சொல்றேன். பன்னாட்டு மூலதனங்கள் வந்து குவியறதுனாலே வந்து ஒரு நாடு அப்படி பேசல. இல்ல கேட்டுங்க, நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுங்க. நான் வரேன், நான் தெளிவுபடுத்துறேன். உங்களுக்கும் சரி, திரு தாப்பா அவர்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, இதுல வந்து தெளிவு பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, இது பன்னாட்டு நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. ஒரு தொழில் முதலீட்டுக்கு, அது உள்நாடா பல்நாடாங்கிறதை தாண்டி ஒரு தொழில் முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக இருப்பதற்கு ஒரு 340 புள்ளிகளை தீர்மானிக்கிறது. டிரான்ஸ்பரன்சி, ஒப்புதல் கொடுத்தல், ஊழலற்ற தன்மை, நிலம் கையகப்படுத்துதல், சுற்றுச்சூழல் கவனிப்பு, இது அத்தனையுமே உள்ளடக்கி 340 புள்ளிகளை வரைக்குது. அந்த 340 புள்ளியில கிட்டத்தட்ட ஒரு 211 விஷயங்களை தமிழகம் நிறைவேற்றுகிறது. 340 211 நிறைவேற்றுகிறது. 125 விஷயங்கள்ல தமிழகம் நிறைவேற்றவில்லை. 4 விஷயங்கள் பொருத்தமில்லாம இருக்குது. இதுதான் தமிழ்நாட்டில். இதனால 62.8 விழுக்காடு சதவீதத்தை பெறுகிறது. அதனால 18வது இடத்தை பெறுகிறது. ஆந்திரா, தெலுங்கானா, குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இதெல்லாம் முதல் 10 இடங்களை பெறும். இப்போ ஆந்திராவும் தெலுங்கானாவும் புதிதாக பிரிக்கப்பட்ட மாநிலம். அதனால் அங்கே வந்து முதலீடுகள் அதிகமாக செய்து தலைநகராக வைத்து தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுத்தல அவங்க நிறைய செய்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு இப்போ பீகார் கூட முதலீடு எங்க அதிகம், முதலீடு எங்கு அதிகம் என்பதல்ல கேள்வி, முதலீடுக்கு உகந்த மாநிலம் எது என்பது கேள்வி. சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது இரண்டு வாக்கியங்கள் சொல்ல அனுமதியுங்கள். இரண்டு வாக்கியங்கள் சொல்ல, 2 வார்த்தைகள் சொல்ல அனுமதியுங்கள். நீங்க எவ்வளவு நேரம் பேசலாம்? அவையில மூத்த தலைவர் வந்து நிச்சயம் நேரம் இருக்கு, நிறைய நேரம். சொல்லுங்க திருத்தாப்பா, சொல்லுங்க. நான் சொல்லலாமா? நீங்க திருத்தாப்பா. மானியம் அல்லது இந்த நிலத்தை கையகப்படுத்தி கொடுப்பது என்பது இந்தியா முழுமையிலும் மத்திய அரசு யாரிடமிருந்து கையகப்படுத்தி யாருக்கு கொடுக்க விரும்புகிறார்கள் என்பதை நீங்கள் ஆராய்ந்தால், இங்கு உள்ள பயிரிடப்படும் நிலம் எதையுமே இனிமேல் கையகப்படுத்தி வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு இலை போட்டு வரவழைத்து விருந்து கொடுக்க இயலாது. எனவே அதை செய்யவில்லை, என்னை மாதிரி நீயும் செய்யலாம் என்று கேட்டால் தமிழக அரசு ஏழைகளுக்கு செய்ய வேண்டும், உழைப்பவர்களுக்கு செய்ய வேண்டும், மானியமும் அந்த கடைசி மகனுக்கு போக வேண்டும். இந்த கார்ப்பரேட் நிர்வாகத்திற்கு 5 லட்சம் மானிய வரி தள்ளுபடி என்று செய்த ஒரு அரசு தமிழகத்தை பார்த்து தீர்ப்பு வழங்க வேண்டிய அருகதை இல்லை. இல்ல, நீங்க பலமுறை சொல்லிருக்கீங்க முதலாளிகள் இல்லாமல் தொழிலாளிகள் இல்லை என்பது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், நாங்கள் ஒருபோது முதலாளிக்கு எதிரானவர்கள் பலமுறை சொல்லிருக்கீங்க. முதலாளிகளும் முதலீடுகளும் வந்தா தான் தொழிலாளர் வர்க்கம் வளர முடியுங்கிறது மாற்று கருத்து இல்லாத விஷயம். இந்த 5 லட்சம் கோடி விஷயமோ, வரி முதலாளிகளே இல்லாத ஒரு
நண்பரே, முதலாளிகள் இல்லாமல் தான் ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது. முதலாளிகள் இல்லாமல் தான் நெய்வேலி நிலச்சரி சுரங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. முதலாளிகள் இல்லாமல் தான் இந்திய ராணுவம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. முதலாளிகள் வந்துதான் உலகத்தை காக்கவில்லை. முதலாளி இல்லாமல் தொழிற்சாலைகள் நடக்கும், தொழிலாளிகள் இல்லாமல் எதுவும் நடக்காது. உங்களுடைய சித்தாந்தம் புரிந்து கொள்ளக்கூடியது. இப்போதுதான் மறுத்தீர்கள். உங்களுடைய கொள்கை சித்தாந்தம் புரிந்து கொள்ளக்கூடியதுன்னு தான் சொன்னேன் தவிர ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு சொல்லி சொல்ல. உங்களுக்கு தெரியும், தனியார் மயம் வந்த பிறகுதான் இன்னைக்கு டெலிகாம்ல வந்து நீங்க பார்க்கக்கூடிய அத்தனை புரட்சிகள் வந்து தனியார் மயம் வந்த பிறகு தான் வந்திருக்குது. ஒரு டெலிபோன், ஒரு ட்ரங்க் கால் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் அவதிப்பட்டிருந்தோம் ஒரு நாடறிந்த விஷயம். இன்னைக்கு வந்து ஒரு கால் கட்டானா அதற்கு வந்து அவர் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. இன்னைக்கு எவ்வளவு பெரிய தொழில் பிரச்சனை நடந்துருக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. தனியார் மயம் வந்த பிறகு அதனால் தான் இயற்கை வளம் அழிக்கப்படுகிறது, நாடே அழிய போகிறது. அந்த கவலை புரிந்து கொள்ள வேண்டியதுதான். அந்த கவலை நீங்கள் தொழிற்சாலை கட்டி இங்கிருந்து கப்பலில் ஏற்றுமதி செய்கிற ஹோண்டாவும் ஹுண்டாயும் நம் நாட்டை காப்பாற்றாது. ஒரு செய்தி அதுக்கு ஆதரவாக நான் ஒரு செய்தி சொல்றேன். 60% வேலை வாய்ப்பை வழங்குவது சிறு குறு நடுத்தர தொழில். அதே போல 40-45% ஏற்றுமதிக்கு வாய்ப்பாக அமைவதும் சிறு குறு நடுத்தர தொழில். இன்றைக்கு மத்திய அரசாங்கமே பண்டாரு தத்தாத்திரேயா மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவங்க தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாவிலேயே சிறு குறு நடுத்தர தொழில்களில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது என்று சொல்லி அவங்க தான் பாராட்டு சொல்லியிருக்கிறாங்க. முதலீடு வந்து இங்க வந்து வறுமையை போக்காது. ஆனால் சிறு குறு நடுத்தர தொழில்கள் இருக்குது பாருங்க, 60% வேலை வாய்ப்பு. ஒரு பெரிய தொழிற்சாலை வருதுன்னா ஒரு 2000 பேர் 5000 பேருக்கு மேல இருக்காது. ஆனால் சிறு குறு நடுத்தர தொழில்களில் வந்து லட்சக்கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது என்கிற பொழுது இதுதான் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கான ஒரு அடையாளமே தவிர வந்து பெருமுதலாளிகள் வராங்க இங்க தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுல அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் எதுக்காக சார் சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு எதுக்காக நடத்துறீங்க? தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு முதல் முறை எதுக்காக நடத்துறீங்க? முதலீடு வேண்டாம், சிறு மற்றும் குறு தொழிலாளருக்கு ஒரு மாநாடு நடத்திருக்கீங்களா? இந்தியாவில் சிறு மற்றும் குறு முதலீட்டாளருக்கு ஒரு கோயம்புத்தூர்ல அத்தனை வந்து அங்க அடுத்த மாநில முதல்வர் வர்றாங்க. கோயம்புத்தூர்ல அத்தனை சிறு குறு தொழிலாளர்கள் அல்லாடுனாங்களே, அப்ப அவர்களுக்காக ஒரு மாநாடு நடத்தின சர்வதேச மாநாடு வேணா, இந்திய மாநாடு வேணா, மாநில மாநாடு நடத்துனீங்களா? குளோபல் இன்வெஸ்டர் சமிட் நடத்துனீங்களே, முதலீடு வரவேற்கத்தானே. அதாவது சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டி இது ஒன்னா போட்டு குழப்பாதீங்க. இல்ல இல்ல, ஏன் நான் சொல்றேன்னா சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு என்பது என்ன தமிழக அரசுடைய கொள்கையா இந்திய அரசுடைய கொள்கை? அதனால வந்து மாநாடு நடத்துவாங்க இந்திய அரசு சொல்லலீங்க. மாநாடு நடத்த வேண்டும் என்று அந்நிய முதலீடு வருவதையும் வந்து நாம வந்து அனுமதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்மளுடைய மாநிலம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு முதலீடு தேவை. நமக்கு முதலீடு வேண்டும் என்று சொன்னால் முதலீட்டாளர்களுடைய மாநாடு தேவை. வேண்டும் என்றால் வைத்துக் கொள்ளலாம், வேண்டாம் என்றால் விட்டு விடலாம். மேட் இன் இந்தியா என்று மேக் இன் இந்தியா நாக்குன்னு சொல்றாங்களா? அது எதுக்காக? உள்ளூர் தொழில்களை அந்த உள்ளூர் தொழில்களை ஊக்குவிக்கிறதா சிறு குறு நடுத்தர தொழில்கள். தமிழ்நாடு இல்ல பேராசிரியர் சொன்னதும் திரு தாப்பா அவர்கள் சொன்னதும் பெருமுதலாளிகளை நம்பி வளர்ச்சி இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? நீங்க தான் அந்த மாநாடு நடத்துறீங்கன்னு சுட்டிக்காட்டினா 60% வேலை வாய்ப்பு 45% ஏற்றுமதி வாய்ப்பு உள்ளது. அதுல தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குது. இதுல பிற நாட்டு சர்வதேச முதலீட்டாளர்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வதென்றால் அது வந்து வேளாண்மை பற்றி பேசப்பட வேண்டும், சிறு குறு தொழில் பற்றி பேசப்பட வேண்டும். 131 லட்சம் மெட்ரிக் டன் இந்தியாவிலே வந்து 25,000 வேளாண்மை கிருஷி விஞ்ஞான் அந்த 3 விருதுகளை வாங்கி இருக்கு தமிழ்நாடு அரசு. எதிரியும் தமிழ்நாடு வந்து பின்தங்கி இல்ல. வளர்ச்சி விகிதம் தமிழகத்தில் எவ்வளவு பர்சன்ட்? மத்திய பிரதேசத்தில் 12%, நம்மளதுல எவ்வளவு பர்சன்ட்? மிக மிக குறைவான விவசாய வளர்ச்சி உள்ள மாநிலங்களில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கு. இல்ல விவசாயம் பற்றி நான் சொல்றேன், மத்திய பிரதேசம் இருக்குது. ஆனா ஒரு அடிப்படையான விஷயம் பாக்குறீங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய பாஜக ஆளும் மாநிலங்கள்ல இன்னைக்கு தொழிலில் வந்து முன்னிலையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பல மாநிலங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடோட பல விஷயங்களை பின்தங்கி இருக்குது. நான் உங்களை சுட்டி காட்டுறேன் ரொம்ப சுலபமா. மனிதவள குறியீட்டில் தமிழ்நாடு 3ஆம் இடத்துல இருக்குது.
பெர் கேபிட்டா இன்கம்ல தமிழ்நாடு வந்து நம்பர் 1 பொசிஷன்ல இருக்குது. குழந்தையோட இறப்பு வீதம் வந்து 1,21,000 தான் வச்சு மிகப்பெரிய குறைஞ்சிருக்குது. படிப்பு வீதம் வந்து 80.1 வந்து லிட்டரசி ரேட் வந்து 80.1 இருக்குது. வறுமை கோட்டு கீழ இருக்கிறவங்க நீங்க சொன்ன மத்திய பிரதேச மகாராஷ்டிரால 30 விழுக்காடுக்கு மேல இருக்காங்க. நம்ம ஊர்ல 15 விழுக்காடு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுல வறுமை கோட்டுக்கு கீழ எண்ணிக்கை 15 விழுக்காடு. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கீங்க. இவ்வளவு விஷயங்கள்ல தமிழ்நாடு முன்னிலை மாநிலமா தேர்ந்தெடுக்க நீங்கள் அறியாததில்லை. நான் அதை தான் உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தர் காலங்காலமா பணக்காரராக இருக்கிறார். அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்சுட்டு போனதை பையன் நல்லா ஜாலியா செலவு பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறான். அவன் இன்னைக்கும் பணக்காரராக தான் இருக்கிறான். அதுல மாட்டு கருத்துக்கு இடம் இல்லை. கோடி சொன்னா லட்சாதிபதி இல்ல அதுதான் நான் சொல்றேன். ஆனால் ஒன்றுமே இல்லாதவன் உழைத்து மிக வேகமாக முன்னேறி வருகிறான். அவனோடு போட்டி போடுகிற அளவிற்கு எல்லா வசதிகளும் இருந்தும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி விகிதம் பிற மாநிலங்களோடு ஒப்பிடும்படியாக இல்லை என்பது வேதனைக்குரியது. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு இது 60வது ஆண்டு, அடுத்த 70வது ஆண்டு நாம் உட்கார்ந்து பேசுகிற பொழுது பிற மாநிலங்களுடைய பர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்கும், தமிழகத்தினுடைய பர் கேபிட்டா இன்கம் கீழே போய்விடும். இதை ஒரு எச்சரிக்கையாக சொல்லுவதுதான் உண்மை. மக்கள் முன்வைப்பதே நம்முடைய கடமை. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரியே 90 மார்க் வாங்கினவன் 100 மார்க் வாங்குறான் 10 மார்க் தான் வந்து கூடுதலா வந்திருப்பான். அவனோட வளர்ச்சி விகிதம் 10க்குள்ள தான் இருக்கும். 60 மார்க் வாங்குறவன் 80 மார்க் வாங்குறா கூடுதலா வாங்குறான்னு வரும். ஆனா இவன் 100 மார்க் வாங்குறான், 80 மார்க் வாங்குறான். அதை பார்க்கணும். இவன் 20 மார்க் கூடிட்டான் நீங்க சொல்லலாம், அவன் 10 மார்க். தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிகம் தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலம், இந்தியாவிலேயே அதிகம் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய மாநிலம், இந்தியாவிலே அதிக தொழிலாளர்களை PF இல் இணைத்த மாநிலம் இந்தியாவிலேயே. நான் மறுக்கவில்லை. ஆனால் இதனுடைய வளர்ச்சி விகிதம் பிற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற பொழுது பின்தங்கி போகிறது. நீங்க ஒரு 120 மைல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க, அடுத்த 160 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறான் ஒரே ரோட்ல. ஒரே ரோடு, பாதுகாப்பான சாலை. நீங்கள் 120 போய் 110 போய் நீங்க 100ல போனீங்கன்னா நீங்க பின்தங்கி விடுவீங்கிறத எளிதா புரிஞ்சுக்கணும்ல. லாஜிக்கலா இருக்குது. ஆனா ஆந்திராவும் தெலுங்கானாவும் சமீபத்தில் பிரிக்கப்பட்ட மாநிலங்கள், பீகாரும் ஒடிசாவும் சத்தீஸ்கரும் மத்திய பிரதேசமும் பிளவுபட்ட மாநிலங்கள், ஏற்கனவே ரொம்ப பிமாரும் சொல்லிட்டு ரொம்ப மோசமா பின்தங்கி காய்ச்சல் படுத்திட்டு இருந்த மாநிலங்கள். அவர்கள் எந்திரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப தெம்பாத்தா இருக்கும். தமிழ்நாடு ஏற்கனவே முன்னில் இருக்கக்கூடிய தமிழகத்தை சொல்றேன். இந்த பீமாஸ்ல இன்னும் யூபி எந்திரிக்கவே இல்லை. யூபி நொய்டா மட்டும்தான் எந்திரிச்சிருக்குது. அதே மாதிரி பீகார் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. லல்லு பிரசாத் யாதவ் சொன்னாரு. நான் சொல்றதை நீங்க தொழில் வளர்ச்சியை புரிஞ்சுக்கங்க. நான் சொல்றதை நீங்க ஒரு நிமிடம் வாங்கிக்கங்க. பீகார்ல கம்ப்யூட்டர் வேணுமான்னு கேட்டாங்க. உடனே லல்லு பிரசாத் யாதவ் சொன்னார், எனக்கு பீகாருக்கு கம்ப்யூட்டர் தேவை. அதெல்லாம் பழைய காலம். பழைய காலம் அல்ல, பழைய காலம் இல்ல. அந்த மாதிரி ஆட்சியில் இருந்தவர்களால் தான் இன்றைக்கு பின்தங்கி இருக்கிறது. தமிழகத்தை விட தொழில் வளர்ச்சியில் மத்திய பிரதேசம் அப்படி இல்லையே. மத்திய பிரதேசத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. மத்திய பிரதேசத்திலும் சத்தீஸ்கரிலும் வருகின்ற மாற்றங்கள், மத்திய பிரதேசத்தில் சத்தீஸ்கர்லயும் வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய எண்ணிக்கையை பாருங்க. தமிழ்நாடு இந்தியாவிலே மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட்டா இருக்கிறது. நான் சொல்றதை நீங்க வாங்கிங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய பிரதேசத்திலும் சத்தீஸ்கரிலும் 20 ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனை பேர் வறுமை கோட்டுக்கு கீழாக இருந்தார்கள், இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள்? தமிழகத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனை பேர் வறுமை கோட்டிற்கு கீழாக இருந்தார்கள், இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள்? குறைஞ்சிட்டே வர்றாங்க சார். 27% அங்க வேகமா குறைஞ்சிட்டு வராங்க. வறுமை கோட்டு கீழ கூடிய எண்ணிக்கை மத்திய பிரதேசத்திலும் சத்தீஸ்கரிலும் மிக வேகமாக குறைந்து கொண்டு வருகிறார்கள். ஒன்றுமே இல்லாத மாநிலங்கள் கூட அவ்வளவு வளர்ச்சியை பெற்றிருக்கிற பொழுது அடிப்படையில் கல்வி அறிவை கேரளாவிற்கு அடுத்தபடியாக பெற்றிருக்கின்ற நாம், பரந்த நிலப்பரப்பை கொண்டிருக்கின்ற நாம், நீண்ட கடற்கரையை கொண்டிருக்கின்ற நாம் ஏன் பிற மாநிலங்களை விட வேகமாக முன்னேற முடியாது? நியாயமாக விவாதிக்க வேண்டிய ஒரு கேள்விதான். இடைவெளிக்கு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் திமுக செய்தி தொடர்பாளர் நான் கேட்க விரும்புகிற விஷயம், உங்களுடைய கட்சியுடைய பொருளாளர் தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கடுமையான விமர்சனம் பண்ணி இதை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. 12வது இடத்துலேருந்து 12வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஒரு ஆஸ்பிரன்ட் ஸ்டேட்டாக கூட இல்லாமல் ஒரு ரொம்ப இன்னும் வளர வேண்டிய ஒரு மாநிலமாக தான் இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பெரிய அவமானம் சொல்லி கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காங்க. திரு தாப்பா அவர்கள் குறிப்பிட்டது போல, திரு பேராசிரியர் தீரன் அவர்கள் குறிப்பிட்டது போல, தமிழகம் முன்னில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பல இருக்க, ஒரே ஒரு அம்சத்தை, அதுவும் இவர்கள் தீர்மானித்த ஒரு அம்சத்தை அந்த புள்ளிகள் நிறைவேற்றல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தமிழகம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, அந்த பரிதாபம் அப்படிங்கிற நிலைமைக்கு முடிவுக்கு வர்றது சரிதானா? இல்லைங்க. இப்போ அவர் எங்கள் தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, வளர்ந்த மாநிலமாக இருந்தது, ஒரு 10 மாநிலம் மேல் வரிசையில் இருந்தது. இப்போது இந்த இவ்வளவு கீழே போயிடுச்சு இல்லையா, 18வது இடத்துக்கு போயிடுச்சு. 10க்குள்ளே இருந்தது, அப்புறம் 12 வந்தது, இப்படியெல்லாம் இருந்தபோது இவ்வளவு கீழ் லெவலுக்கு வந்திருக்கே அங்கிற ஒரு ஆதங்கம். இது வந்து தமிழ்நாடு கீழே போச்சுன்னு எல்லாருக்கும் வருத்தங்கள் இருக்கு. அரசியல் மனமாச்சரியம் கடந்து பார்க்கணும். அதுபோக தொழில்துறை, விவசாயத்தில் 25வது இடத்துல இருக்கும்.
ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். விவசாயத்துல 20 இடத்துல இருக்கும். 20 பாயிண்ட்ல இல்ல நேத்து நீத்தி ஆயோக் கொடுத்திருக்காங்க 20 இடத்துல இருக்கும். ஆனா ரெண்டுமே ஒரு முக்கியமான செக்டர். இந்த ரெண்டு செக்டார்ல என்ன கீழே வந்துட்டோம் முன்னாடி இருந்து. அது ஒரு வருத்தத்துக்கான விஷயம் தான். அவர் எங்களுடைய நம்ம என்ன பார்க்கிறோம், இது வந்து ஒவ்வொரு மாநிலங்கள்ல நான் பாயிண்ட்க்கு வரேன். இது இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு கவலைக்குரியான செய்தி. ஒரே ஒரு உதாரணம் சொல்ல, நோக்கியோ கம்பெனி இங்க பல தொழிலாளருக்கு வேலை கொடுத்தது. அதற்கான கேளுங்க கொஞ்சம், நான் வந்துடுறேன். பேச விட்டா தானே இவங்க எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம்னா பேசவே கூடாதுன்னு நினைச்சானா வாய்ப்பூட்டு சட்டம்னா என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் என்ன பேச்சு உரிமை கொடுங்க. கருப்பு செய்யப்படாலே பாண்டியகிட்ட வந்து பேச முடியாதுங்கிற நிலைமைன்னா நாங்க என்ன செய்யறது? கட்சியில உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். கட்சியில நல்ல பேர் தான். நான் நல்ல பேராகவே இருக்கேன். என்னைக்கும் நான் எந்த பதவிக்கு வந்தது இல்ல. என்ன கேக்குறேன், நான் எந்த இதுக்கு எதிர்பார்த்தது இல்ல. நீங்க வந்து புள்ளிவிவரங்கள் அடிப்படையில சொல்ல வேண்டிய பேசக்கூடியவர். ஒரே உதாரணம், நான் என்ன அதுல நோக்கிய விஷயத்துல என்ன வர்றேன், நீண்ட போராட்ட தொழிலாளர் நடத்தினாங்க. இந்த முதலமைச்சர் இன்னைக்கு அந்த அம்மையார் கவனிச்சிருக்கலாம். இப்போ கடைசியாக எங்கே போச்சு, நம்முடைய பார்டர் தடாவுக்கு போச்சு. இங்கே இருந்தால் தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் எவ்வளவோ அதுக்காக போராடினாங்க. ஏன் அங்கே போகணும் விடணும்? சார் இல்ல உங்களுக்கு தெரியும், எனக்கு தொடர்ச்சியா பேச விடுங்க. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், சித்தராமையா கர்நாடகா முதல்வர் கோயம்புத்தூர் வர்றார். சந்திரபாபு நாயுடு ஆந்திரா முதல் கோயம்புத்தூருக்கு வர்றார். அங்கே இருக்க தொழிலதிபர்களை பார்க்குறாரு. எங்கள் மாநிலத்துக்கு வாங்க, இங்கே கஷ்டங்களாக இருக்குது, சிங்கிள் விண்டோ சிஸ்டம் நாங்கள் எல்லாம் ஒரு ஒற்றைச்சாளர் மூலம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அங்கே சொல்கிற லெவலில் ஒரு முதலமைச்சர் வராங்கன்னா அப்போ இங்கே தொழில் படுத்துட்டு தானே அர்த்தம். தைரியமா அதே மாதிரி நம்ம சீஃப் மினிஸ்டர் ஹைதராபாத் போனாங்களா, இல்ல கர்நாடகா போனா, கேரளா போனாங்களா? அப்படின்னா இங்க தாராளமா கேட்கலாம், தாராளம் வரலாம். அங்க பிரச்சனைகள் இருக்கு. கோயம்புத்தூர் வந்தாங்களா இல்லையா? எந்த தைரியத்துல வந்தாங்க? ஏன் வரக்கூடாதா சார்? நீங்க வெளிமாநிலத்துக்கு போங்க, பாம்பேக்கு போங்க, நீங்க போகல. சரி, இங்க தொழில் முதலாட்ட மாநாடு நடத்துறீங்கல்ல, பெரிய ஃபண்ட்ஸ் வந்துருச்சு. தென் மாவட்டங்கள் ரொம்ப தொழில் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்ல, என்ன செஞ்சீங்க? வெள்ளேரிக்கை கொடுத்தீங்களா? என்ன அந்த முதலீடு அவ்வளவு வந்து குமிஞ்சது இல்லைங்களா? 2 நாள் மாநாடு நடத்துறீங்களா? போய் எதிர்பார்த்ததை விட அதிகமா வந்தது இல்லைங்களா? 1 லட்சம் கோடி டார்கெட் வச்சாங்க, 2,42,000 கோடி. அது வச்சு என்ன பண்ணீங்க? ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்ல, இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? தொழில்துறை எத்தனை அறிக்கை கொடுத்தீங்க? 110 சட்டம் நிறைவேற்றினீங்களா? 110 கடந்த ஆட்சியில டெய்லி 110 கிட்டத்தட்ட தொழில்துறையும் விவசாயத்துறையும் கிட்டத்தட்ட 50-60 வருது. அவ்வளவு நிறைவேற்றப்பட்டதா? யாரால இவ்வளவு பாதிப்பு வந்தது? எங்க ஆட்சியில அவர் டிபிஆர் இருக்கார், வாஜ்பாய் தலைமையில் இருக்கு நாட்கரசில் இந்தியாவிலே அதிகமான மாநிலங்க தான் போட்டோம். எங்களுக்கு ஒரே ஒரு இது மட்டும் தான் அகல ரயில் பாதை, போடி நாயக்கனூர் தேனி. அது எங்க ஆட்சியில முடியல. எங்க ஆட்சி இருந்தா போட்டோம். எல்லாத்தையும் அகல ரயில் பாதை கொண்டு சேலம் இரும்பாளையம் சின்ன டேம், மைனர் டேம், மேஜர் டேம் நீர்நிலைகள் 75 நீர்நிலைகள் நீர்நிலைகள் பண்ணிருக்காங்க. சேலம் இரும்பாலை கொண்டு வந்து நாங்க சேது சமுத்திர திட்டம் கொண்டு வந்தோம். ஆனா சொன்னாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க. எல்லா முக்கியமான திட்டங்களும் நான் கொண்டு வந்தோம். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நம்ம வந்து முதலீட்டாளர் மாநாடு பற்றி நிச்சயமா நம்ம பேராசிரியர் கேட்போம். ஆனால் இந்த எத்தனை இடத்துக்கு தள்ளப்படுறது அப்படிங்கிறது ஆண்டுக்கு ஆண்டு அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து மாறக்கூடிய விஷயமா நீங்கள் பார்க்கலையா? இது வந்து ஒரு தலைமைக்கான வீழ்ச்சியாக நீங்கள் பார்க்குறீங்களா? அப்படி பார்த்தா இதே தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி மாநிலத்துடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி தமிழ்நாட்டோட பார்க்கும்போது 2007-8 திமுக ஆட்சி இருக்கும்போது 3.86% மட்டுமே இருந்திருக்கிறது. 2008-9 பார்க்கும்போது -2.0 இருந்திருக்கு. இது வந்து இவ்வளவு தொழில் வளர்ச்சி வந்து இவ்வளவு மோசமா போனது வரலாம் திமுக. அதுக்கப்புறம் 20% போயிருக்கு. நான் மறக்கல, திரும்ப சொல்லேன், 20% தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி வளர்ந்திருக்கு. ஆனால் 2007-8 2008-9 மிக பின்னடை ஒற்றை இலக்கத்தில் 3 விழுக்காடும் -2 போன வரலாறு இருக்கு. சோ இது அப்பப்ப இருக்கக்கூடிய சந்தர்ப்ப அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப நடக்கக்கூடிய விஷயமா பார்க்கக்கூடாது. நீங்க வந்து ஒரு தலைமை பொறுப்புல இருக்கவங்களை எளிதா சந்திக்கணும். எங்க தலைவர்னா கலைஞர்னா உடனே முதலமைச்சர் யாரா வந்தா சந்திக்கலாம். தொழில் துவங்குறவங்களே யாரா வந்தா செய்ய போறோம். அவங்க சந்திக்கிறதுக்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம் இன்னைக்குள்ள முதலமைச்சர். ரெண்டாவது, இன்னைக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, விமர்சனம் கொஞ்சம் கவனமா பண்ணணும். ஏன்னா வேற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அதே கணக்கா இங்க எளிமையான ஒரு நிர்வாகம் இல்லை. நிர்வாகம் ரொம்ப மோசமா இருக்குது. ஒற்றைச்சாளர முறைங்கிறாங்க, அது சரியா நிர்வாகம் இல்லை. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமாக இன்னைக்கு அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அமைச்சர்கள் வந்து ஃபைலையே கோட்டையில் பார்க்கல. இப்படியான நிர்வாகம் இருக்கும்போது என்ன நடக்கும் சொல்லுங்க?
எல்லா தொழில்துறை கீழே போகும், விவசாயத்துறை கீழே போகும், அனைத்து துறைகளும் கீழே போகும். நான் அதுதான் உங்கள்ட்ட உதாரணம் சொன்னேன். தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு தேதிய புள்ளி வரப்படி, பழங்கதை அல்ல, இன்னைக்கு தேதிய புள்ளி வரப்படி இந்தியாவிலேயே கல்வி அறிவு பெற்ற மாநிலத்தை மிகப்பெரிய முன்னேற்றத்தில் இருக்குது. கடந்த ஆட்சி செஞ்ச சாதனை நான் சொல்றேன். நாங்க பள்ளிகளுக்கு தமிழகத்தில் ஏதேனும் வளர்ச்சி ஏற்பட்டிருந்தால் ஒட்டுமொத்த 50 ஆண்டுகள் திராவிட இயக்கத்துடைய ஆட்சியின் நீட்சி. ஆனால் தமிழ்நாட்டில் வீழ்ச்சி இல்ல. அதுக்கு அந்த 5 வருஷம் மட்டும் மின்துறையில 10 திட்டங்கள் கொண்டு வந்தோம். எங்க ஆட்சியில் 2011 10 திட்டங்கள். உடங்குடி, வடசென்னை, மேட்டூர் ஏன் நிறைவேற்றல? அதுக்கு பிறகு விட்டுட்டா அதுக்கு பிறகு 3 வருஷம் கழிச்சு இன்னைக்கு யோசிக்கிறாங்க இந்த ஆட்சியில. மின்துறையில் நாங்க பணத்தை ஒதுக்கிட்டு திட்டம் போட்டுட்டு அது அடிக்கல் நாட்டிட்டு போயிட்டோம். ஏன் அதுல தயக்காட்சி 2011 வரைக்கும் ஏன் நீங்க அதுல பின்தங்கினீங்க? ஏதாவது ஒரு அழகாவது ஓட்டதா, ஒரு யூனிட்டா ஓட்டதா? ரொம்ப பிராக்டிகலா பார்க்கும்போது ஒரு சாமானிய மனுஷனோட பார்வையில 2011 வரைக்கும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டுகள், மாவோயிஸ்ட் அதிகம். அந்த மாநிலமும் நம்மளை விட மேல இருக்கு. அங்க யாரும் 2011 தமிழ்நாடு மின்வெட்டால் தவித்தது. உபரி மாநிலமா இருக்கிறது. உபரி மாநிலம்னா இன்னைக்கு இதே மத்திய சொல்லுது திட்டங்கள் நிறைவேற்றலாம். அந்த உபரி மாநிலம் வந்தது 10 திட்டங்கள். அது இடையில இந்த அம்மையார் நிறைவேற்றலுக்கு தயக்கம். திமுக பேர் நான் இந்த கிரெடிட்டா திமுகவும் சேர்த்தான் கொடுக்க விரும்புறேன். மாற்று கருத்து இல்ல. இது தமிழ்நாட்டுக்கு இதே ஒரு பெருமை வருமானால் திமுக சேர்ந்து நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டுல ஒரு நல்லது நடந்தா திமுகவும் பங்கெடுக்கணும். சரி, தமிழ்நாட்டுல ஒரு கெட்ட நடந்துச்சு, ஒரே கேள்வி ஒரு கேள்வி வைக்கிறேன். எங்க ஆட்சியில ஒரு சிறு சேல இரும்பாலை கொண்டு வந்தோம், அரசு சிமெண்ட் ஆலையை கொண்டு வந்தோம். அது மாதிரி இந்த ஆட்சியில ஒரு சிமெண்ட் பெரிய திட்டம், ஏதாவது ஒரு கனரக திட்டம் ஜெயலலிதா அந்த அம்மையார் ஆட்சியில் கொண்டு வந்திருக்காங்க. நாங்க இந்திரா காந்தியை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா அன்னு கேட்டு பிளானிங் வாங்கிட்டு வந்து சேலம் உருக்காலை அதை கூட இப்போ மூடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஏதாவது திட்டம் சேதுசம் திட்டம் நான் கொண்டு வந்த நிறைவேற்றல. ஆனா அந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டு நலன் பயக்கிற திட்டம் ஏதாவது ஜெயலலிதா ஆட்சியில் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுங்க, நான் பேசுறேன். அவங்க நானும் பதில் சொல்லுவேன். பட் நானும் சொன்ன பேராசிரியர் சொன்னாதான் சரியா இருக்கும். 3 முக்கியமான கேள்வியை திரு கே சார் எழுப்புறாங்க. ஒன்று, முதலீட்டாளர் மாநாடு நடத்திய போது 2,48,000 கோடிக்கு முதலீடு வந்துச்சுன்னு சொன்னீங்களே, அது எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? என்னாச்சு? ரெண்டாவது, மின்வெட்டு உட்பட அத்தனை பிரச்சனை இவங்க கொண்டு வந்த விஷயத்தை நீங்க அடுத்த தடவை நிறைவேற்றி உங்களுக்கு பேர் தேடிட்டீங்களே தவிர அவங்களுக்கு அதுல பேரும் பெருமை இல்லையா அப்படிங்கிறது. மூன்றாவது, அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களுக்கு சொல்வதற்கு டைடல் பார்க் உட்பட 100 விஷயங்கள் இருக்கின்றன. நீங்கள் கொண்டு வந்த பெருந்தொழிலுக்கு ஏதேனும் ஒரு உதாரணம் சொல்லுங்க. 110 அதாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டு நடத்தின பொழுது 2,42,000 கோடி அந்நிய முதலீடு இங்கு வருவதற்காக அவர்கள் இது மெமரண்டம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் MOU சைன் பண்ணியிருக்கிறாங்கன்னு சைன் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. ஆனால் எந்த ஒரு மாநிலத்திலும் அந்த அந்நிய முதலீடு, சர்வதேச முதலீடு என்பது இலக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா 5%, 6%, அதிகபட்சமா போனா 8% மேல கிடையாது. இது அந்நிய முதலீடு பற்றியது, முதலீடு பற்றியது இல்லங்க. நீங்க கேட்டதுக்காக நான் சொல்றேன். 2 லட்சம் அவ்வளவு சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு நடத்தி என்ன பண்ணீங்க? ஒரு வெள்ளரிக்கை வெளியிடறாங்க, கேக்குறாங்க எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு போயிருக்கு. தொழில்துறை அமைச்சரா இருந்தவர் தான் சட்டமன்றத்திலே தெளிவா சொல்லி இருக்கிறாரு. ஒண்ணு இருங்க, வெள்ளரிக்கை தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் MLA-களுக்கு கொடுக்கிற பதிலே தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. இன்னொன்னு நான் கேட்கிறேன், இவங்க பெரிய மின் திட்டத்தெல்லாம் நிறைவேற்றதா சொல்றாங்களே, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றி இந்த தமிழ்நாடு 12 மணி நேரத்திலிருந்து 16 மணி நேரம் வரல இருள மூழ்கிக்கிறது. மின்வெட்டு மாநிலமா இருக்கு. இன்னைக்கு மின்மிகை மாநிலமா ஆந்திரா கேக்குது, கர்நாடகா கேக்குது, நம்ம கிட்ட மின்சாரம் கேட்கிற அளவுக்கு உபரி மாநிலமா இருக்கு தமிழக. அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் தயவுசெய்து அனுமதிங்க. தமிழக மின்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தெளிவா சொன்னாங்க. இன்னைக்கு இந்த திமுக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கிற முதலீடு எல்லாம் வெளி மாநிலத்துக்கு போயிடுதுன்னு. அப்படி ஒருத்தருமே போகல. அதை அன்றைய தொழில்துறை அமைச்சரா இருந்து இன்றைய மின்துறை அமைச்சர் தெளிவாகவே சட்டமன்றத்தில் மறுத்திருக்கிறாங்க. யாருடைய ஆட்சி காலத்தில் போச்சு? 12,000 கோடி ரூபாய் அவர்களுக்கு வரி போட்ட காரணத்தினால
திமுக காங்கிரஸ் அங்கம் வைத்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு No, no, காலத்துல no, தான் no, போச்சு. no, no, no. அது இல்லன்னு சொல்லி That மறுக்க is முடியுமா? your period. அதனால No, no. இருங்க. That is your DSP period. யாருடைய ஆட்சி காலத்துல No, மூடப்பட்டது? ஏங்க, திமுக paper ஆட்சி படிங்க, காலத்துல. அப்புறம் பத்திரிகை ஸ்டாண்டர்ட் படிக்கலையா? மோட்டார் தொழிற்சாலை யாருடைய ஆட்சி காலத்துல மூடப்பட்டது? திமுக ஆட்சி காலத்துல. அன்னைக்கு யார் காலத்துல போட்ட பத்திரிகை அம்பத்தூர்ல, பழைய ஓசூர்ல பேப்பர் வந்து போடுங்க. பல உங்க தொழிற்சாலைகள் ஆட்சியில போடுங்க. மூடப்பட்டது. ஏங்க பேசுறீங்க என்னமோ இப்படி? பெரிய தொழிற்சாலையில தொழிற்சாலை இது பண்ணிட்டாங்க. நோக்கம் உங்க என்ன காலத்துல பண்ணிட்டாங்க? போச்சீங்க. என்ன பத்திரிகை நீங்களே படிச்சு யார் ஆட்சி? மத்திய ஆட்சியில 2000 கோடி ரூபாய் யார் வரி போட்டது? யார் காலத்துல மூட ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வரி போட்டது. யார் காலத்துல மூடாங்க? அதனால போனது. என்னங்க நீங்க யார் சொல்றது திமுக அதற்கான காங்கிரஸ் அதற்கான நாங்கள் யார் அல்ல. காலத்துல மூடப்பட்டது? யார் நாங்கள் அல்ல. தராவுக்கு போச்சு. இல்ல, அதாங்க. ஆமா, இன்னொரு பச்சை பொய் கேட்கிறேன். சொன்னா என்ன அர்த்தம்? மாட்டே, இன்னொன்னு சொல்லிடுறேன். இல்ல, நீங்களே சொல்லுங்க. நீங்களே பார்த்து நாளைக்கு குறிப்பிடுங்க. நீங்க நீங்க உங்க எங்க பேர்ல வேலை பார்த்தது இந்த ஆட்சியில தான் கொஞ்சம் போராடினாங்க. இந்த ஆட்சியில போராடினாங்க. உங்களுடைய Facebook சும்மா பேசுறீங்களா? உங்களுடைய ஆட்சியில Facebook வரி வாங்குறது யாரு? இல்ல இல்ல வரி 12,000 கோடி ரூபாய் வரி போட ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இல்லையா? அதை மறுக்க முடியுமா நீங்க? எங்க பேர்ல காங்கிரஸ் என்ன எதனால நோக்கியா மூடப்பட்டது அப்படிங்கறத நீங்க வெளியிடுங்க. நான் வந்து அதை பிரசுரிக்கிறேன். நான் பிரசுரிக்கிறேன். எதனால மூடப்பட்டது நோக்கியாலை என்னுடைய முகநூலையும் என்னுடைய வலைத்தளத்தில் நான் எழுதுறேன். தாராளமா எழுதியிருக்கேன். நான் தாராளமா எழுதுறேன். தலைவர் அதுக்கான விளக்கம் கொடுத்து கடிதம் எழுதியிருக்கிறேன். நான் உங்களுக்கு வைக்கிறேன். அது அதிமுக ஆட்சியில சொல்ல முடியாது. அதுக்கு வலைத்தளத்துல போடுறேன். உங்களுக்கு நான் புரியுறேன். இது அதிமுக ஆட்சியும் கிடையாது, திமுக ஆட்சியும் கிடையாது. இல்ல, அதற்கு காரணம் மத்திய அரசு போட்ட வரி அப்படிங்கிற மறந்துட கூடாது. அது பிரச்சனை வரும்போது தான் சென்னை விட்டாங்க. நான் இன்னொரு இது மட்டும் சொல்றேன். சொல்றது ஒரு சைடா சொல்றீங்க. நீங்க சொல்லுங்க. நடு சைடா சொன்னாரு அண்ணன் தாபாண்டியன் சொன்னாரு வரி சலுகைகளை யாருக்கும் கொடுக்க கூடாதுங்கிறது. ஆமா, அப்படி வரி சலுகை முதலாளிகள் கொடுக்க வேண்டியதுன்றார். அப்ப நோக்கியா என்ன சின்ன முதலாளியா? அது அவங்க தான் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், உண்மையில் கட்ட வேண்டிய வரியை கட்டாதவர்கள் அவர்கள் தொழிற்சாலைகள் மூடப்பட்டாலும் அதை பற்றி நாம் கவலை கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு பாலிசியை நாம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல, தொழிற்சாலை மூடப்பட்டா நோக்கியாக்காரன் கம்பெனி வித்துட்டு போயிட்டான். அது பாத்துங்க, நோக்கியாக்காரன் நட்டத்துல உங்களை அவன் வேற ஒரு வித்துட்டு போயிட்டான். பிரச்சனை என்னன்னு அங்க இருக்க தொழிலாளர்கள் கஞ்சி குழியில உட்கார்ந்து இருக்கிறான். நீங்க மூடிட்டு போன்னு சொல்லுவீங்க. தொழிலாளர் யார் பதில் சொல்ல போறா? இல்ல, அப்ப நீங்க அவங்களுக்கு நாம சலுகை பண்ணி தானே பண்ணணும். பண்ணிருக்கீங்கல்ல, எதையோ ஒண்ணு பண்ணிருக்கீங்கல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க ஏதோ ஒரு பாலிசிக்குள்ள வந்தீங்கன்னா தான் இது நடைமுறையில். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? இடையில பேலன்ஸ் பண்றதா அரசாங்கமே தொழிலாளர்களும் வேணும், முதலீடும் வேணும். பாருங்க, தொழிலாளிகளும் வேண்டும், முதலீடுகளும் வேண்டும். முதலீடுகள் வந்தால் அதை காப்பாற்றவும் வேண்டும். அதை காப்பாற்றுவதற்கு நியாயமான காரணங்களும் இருக்க வேண்டும். அதுக்காக உலகத்தில் ஏதோ இருக்கிற மோசமான கம்பெனிகளில நம்ம கொண்டு வந்து முதலீடு பண்ண வச்சலாமா? மோசமான கம்பெனி நான் சொல்லவே இல்லையே. நான் அப்படி சொல்லவே இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நல்ல கம்பெனிகளுக்கு தொடர்ந்து உலக சந்தையில் தங்களுடைய தயாரிப்புகளை மிக தெளிவாக ஆண்டுக்காண்டு விற்பனையை அதிகரித்துக் கொண்டு இருக்கின்ற கம்பெனிகளுக்கு சில சலுகைகள் தரப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அதான் நடைமுறை சாத்தியம். உலகம் முழுவதும் அதான் நடந்துட்டு இருக்கு. தொழிலாளர் அதை நீங்க அதே ஆகாதுன்னு சொன்னீங்க. இல்ல, அந்த காரணம் சொல்றீங்க. ஆனா அவங்களுக்கு ஏதாவது பைண்டிங் இருக்குதா? அதான் திரு தாப்பா அவருடைய கேள்வியா இருக்கும். அவர்கள் வந்து முதலீடு பண்றாங்க. அவர்கள் எல்லா மின்சாரத்துல இருந்து, நிலத்துல இருந்து, இடத்துல இருந்து, வரியில இருந்து அத்தனை விலக்கம் அனுபவித்து விட்டார்கள். அதுல ஏதாவது திரும்ப கொடுக்க போறாங்களா? ஒரு வரி கட்டுறோனே மூடிட்டு போயிட்டாங்க. ஆனா அங்க இருந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர் நடு ரோட்ல நிக்கிறாங்களே, அவங்களுக்கு யார் பொறுப்பு? மத்திய அரசா, நோக்கியாவா? நான் என்ன சொல்றேன்னா, அரசுகள் அனுபவிச்சாங்கல்ல, அதுக்கு கமிட்மென்ட் வாங்குனீங்களா? அதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிச்சீங்களா? நிபந்தனை விதிச்சீங்களா? நீங்க நான் என்ன சொல்றேன்னா, உலகம் முழுவதும் இன்றைக்கு திறந்து கிடக்கிறது. நீங்க ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். உலகம் முழுவதும் திறந்து கிடக்கிறது. ஏதாவது நம்ம நாடு மட்டும் தான் திறந்து இருக்குது அல்லது தமிழ்நாடு மட்டும் சொல்றதை நல்லா வாங்கிங்க பாண்டே. உலகம் முழுவதும் திறந்திருக்கிறது. வியட்நாம் திறந்திருக்கிறது, சீனா திறந்திருக்கிறது. அண்ணன் கம்யூனிஸ்டத்தை பத்தி பேசினாரு. கம்யூனிஸ்ட் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் அரசு தான் இருக்குது சைனாவில், கம்யூனிசம் கிடையாது. அதான் அவங்களுடைய வளர்ச்சி இவ்வளவு வேகமாக இருக்கிறது. உலக பொருளாதார பத்தி பேசல சார். நான் என்ன சொல்றேன், நான் சொல்றேன் கொள்கையை பத்தி பேசுறேன். எங்களுடைய கொள்கையில நான் ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு தெளிவா. எதிர்காலத்திலும் கூட வருகின்றவர்களுக்கு நாம் என்னென்ன சலுகைகளை தருகின்றோமோ, அவர்கள் எவ்வளவு வேகமாக தொழில் வளர்ச்சிக்கு உதவுகிறார்களோ, அதே நேரத்தில் தொழிலாளர்களுடைய நலனை நாம் பேணி காப்பதற்கு மாநில அரசுகளும் மத்திய அரசும் நிச்சயமாக உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மாநில அரசுகள் அதில் ஏதாவது இடைஞ்சல்கள் இருந்தால் மத்திய அரசோடு தொடர்ந்து தொடர்பில் இருக்க வேண்டும். இல்ல, அது இருக்குதா அப்படிங்கிறதா கேள்வி இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர் திரு தா பாண்டியன் அவர்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம், இடைவெளிக்கு முன்னால் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னாங்க,
தொழிற்சாலைகள் துவங்குவதானால் அவர்கள் சில சலுகைகள் கொடுத்தான் ஆக வேண்டும். அப்படித்தான் வந்து தொழிற்சாலை வரும். உலகம் திறந்து கிடக்கிறது. சைனாலேருந்து வியட்நாம்லேருந்து எல்லா நாடுகளையும் முதலீடு பெறுகிறது. ஸோ இந்த சலுகைகள் கொடுத்தா ஆகணும்னு சொல்லி சொல்றாங்க. தமிழகம் அந்த மாதிரி சரியான திசையில தான் வந்து முதலீட்டாளர்கள் வரவேற்றிருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதே போல அவங்க கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சரே, இதே தொழில் மற்றும் வர்த்தகத்துறைக்கான அமைச்சரே வந்து சொல்லியிருக்காங்க, நிர்மலா சீதாராமன், தமிழ்நாட்டிலிருந்து இதுவரைக்கும் ஒரே ஒரு தொழிற்சாலை வெளியே போயிருக்கான்னு சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சு போல, தெரிஞ்சுதான் நீங்க சொல்லுங்க. அவருடைய ஊரான கோயம்புத்தூர்ல தான் சொன்னாங்க. உங்களுடைய பார்வை திருத்தாப்பா? எல்லாம் இது இரவல் வாங்கி பட்டுச்சேலை கட்டிக்கிட்டு அடுத்த வீட்டு திருமணத்துக்கு போய் பணக்கார மாதிரி வேஷம் போட்டுட்டு போகிற ஒரு போலித்தனம் இந்த விவாதங்களில் இருக்குது. மன்னிக்கணும் கடுமையாக சொல்கிறதுக்கு. அந்த தொழிற்சாலை வந்துச்சு, இந்த தொழிற்சாலை வந்துச்சுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே. சென்னையில் நீண்ட காலமாக இருந்த பக்கிங்ஹாம் கர்நாடிக் மில் 20,000 தொழிலாளிகள் வேலை பார்த்தது ஏன் திவாலானது? ஸ்டாண்டர்ட் மோட்டார் ஏன் மூடப்பட்டது? ஏன் ஏலம் விடப்பட்டது? மதுரையில் உள்ள ஆர்வி மில் ஏன் மூடப்பட்டது? கருமுத்து தியாகராஜ செட்டியார் நடத்தி வந்த 9 பஞ்சாலைகளில் 7 ஏன் விற்கப்பட்டது? பட்டியலை நீளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். இவைகள் அத்தனைக்கும் நீங்கள் பொறுப்பேற்பதோடு 50 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தீர்களே, 2 பேரும் தான் இப்பொழுது ஆட்சியிலும் எதிர்க்கட்சியிலும் இருக்கிறீர்கள். தமிழக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக் கொள்வதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் வருவதையெல்லாம் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறேன். 60 லட்சம் பட்டதாரிகள், 60 லட்சம் பட்டதாரிகள் வேலை இல்லாத பட்டியலிலே இருக்கிறார்கள் என்பதை நீங்களே ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள். இல்ல, அவர்களெல்லாம் அரசு வேலை இல்லாத பட்டதாரிகள் தானே தவிர வேலை இல்லாத பட்டதாரிகள் சொல்ல முடியுமா? நீங்க விளக்கணும். அரசு வேலை கேட்டு பதிவு செய்திருக்கும் பட்டதாரிகளை தவிர வேலையற்ற பட்டதாரிகள் சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க. வேலையற்று பதிவு செய்திருப்பவர்களையும் அரசு நடத்துகிற பொதுத்துறைகளே இருக்கிறது அல்லவா? நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் இருக்கிறது அல்லவா? பெல் தொழிற்சாலை இருக்கிறது அல்லவா? அது எந்த கொம்பு முதலாளி கட்டினான்? அங்கே இப்பொழுது விரிவாக்கப்படுந்து கொண்டிருக்கிறது. ஏழை முடக்கம் நடைபெறவில்லை. ஆனால் இங்கிலாந்து, உலகத்தை கட்டி ஆண்ட இங்கிலாந்து ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன்? அதை ஒரு தனி விவாதமாக நடத்துங்கள், முழுமையாக நான் விவாதிக்கிறேன். பிறகு தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்குள்ளேயே சென்னை, கோவை, திருப்பூர், ராமநாதபுரம் மாவட்டம் என்ன பாவம் செய்தது? கன்னியாகுமரியில் ஒரு தொழிற்சாலை கூட இல்லை, ரைஸ் மில்லும் இல்லை. ரப்பர் ஆலை கேட்டிருக்காங்க, ரொம்ப நாளா கேட்டிருக்காங்க. ரப்பர் பூங்கா ரொம்ப நாளா கேட்டிருக்காங்க. எதுவுமே நடைபெறவில்லை. அந்த 2 கட்சியினரும் கொஞ்சம் பொறுப்போடு நாம் செய்யக்கூடியதை செய்தோமா, மேலும் வளர்ச்சிக்கு யாராவது ஒருவனை அழைத்தோமா என்று பேசலாம். அதை தயவு செய்து தனி தலைப்பாக வைத்து இந்த விவாதத்திலே கீறி விட்டு இருக்கிறீர்கள். எதற்கும் பதில் வரவில்லை. என முழு விவாதமாக நடத்துவதற்கு நீங்கள் மீண்டும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்த தொலைக்காட்சியினரை நன்றியோடு கேட்டுக்கொள்கிறேன். கட்டாயம் செய்யுங்கள். திரும்ப முதல்ல ஆரம்பிக்க வேண்டிய நிலைமை இருக்கு. திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கிட்ட உங்களுடைய சுருக்கமான இறுதியான பார்வை. இன்னைக்கு நான் ஏற்கனவே திரு தாப்பா அவர்கிட்ட கேட்டது போல, உங்களுடைய கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சர் தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உங்க ஊர்ல வச்சு தான் சொன்னாங்க, தமிழ்நாட்டிலிருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு தொழிற்சாலை கூட வெளியே போகல, அப்படி ஏதாவது தொழிற்சாலை வெளியே போனா நீங்க சொல்லுங்கன்னு பத்திரிகையாளரை பார்த்து கேட்டாங்க. உங்களுடைய பதில்? தமிழ்நாட்டிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு தொழிற்சாலை போகவில்லை என்பது ஒன்று. அதில் ஒன்றும் அங்கொன்றுமாக சிலது போயிருக்கலாம். அதை தவிர்த்து பெரும்பாலான தொழிற்சாலைகள் இங்கேயே தொடர்ந்து அவர்கள் இருக்கலாம். ஆனால் அது முக்கியம் அல்ல. என்னை பொறுத்தளவில் பிற மாநிலங்களில் எத்தனை தொழிற்சாலைகள் வந்து கொண்டிருக்கிறது, தமிழகத்தில் எத்தனை தொழிற்சாலைகள் வந்து கொண்டிருக்கிறது, பிற மாநிலங்களில் வேலை வாய்ப்பு எப்படி பெருகி கொண்டிருக்கிறது, அவர்களுடைய தனிநபர் வருமானம் எப்படி உயர்ந்து கொண்டிருக்கிறது, ஒன்றுமே இல்லாத மாநிலங்கள் கூட இன்றைக்கு எத்தனையோ வளர்ச்சிகளை பெற்றுக்கொண்டு இருக்கிற பொழுது, மிக அதிக எண்ணிக்கையில் என்ஜினியர்களை உருவாக்கி வருகின்ற மாநிலம் இந்தியாவில் இன்றைக்கு தமிழகம். அந்த தமிழகம் இன்றைக்கு என்ஜினியரிங் தொழிலில் எத்தனை சாதனைகளை நாம் செய்திருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள்ல பூரா தமிழர்கள் தான் சோபிச்சுட்டு இருக்காங்க, சாதிச்சுட்டு இருக்காங்க. கேரளாவில் இருக்கின்ற அத்தனை தொழிலாளர்களும் உலகம் முழுவதும் வேலை பார்த்து கொண்டிருப்பதை போல இன்னைக்கு தமிழர்கள் எல்லோரும் உலகம் முழுவதும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தானே போகணும். அதை நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால்
அது போன்ற ஒரு சூழலை வெளிநாடுகளில் வேலை பார்க்கின்றதுக்கு இருக்கின்ற சூழல், அங்கே வளர்ந்து வருகின்ற வேகமான வளர்ச்சியை நாம் ஏன் தமிழகத்திலே உருவாக்குவதற்கு ஒரு முனைப்பை எடுக்கக்கூடாது? நான் ஏற்கனவே சொன்னது போல தெலுங்கானாவும் சத்தீஸ்கரும் மத்திய பிரதேசமும் அவரெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள். அங்கே நிலவலியே கம்மி. தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு உரகடத்தில் நீங்க வாங்கிட முடியுமா, ஒரு லேண்ட் வாங்கிட முடியுமா? எவ்வளவு பேருக்கு அவ்வளவு தொழிற்சாலைகள் இருக்கு, அவ்வளவு முழுமையா தொழில்மயமாக்கப்பட்டிருக்கு. இந்தியா தாப்பாண்டியன் கேட்டார்ல, ராமநாதபுரத்தில் ஏன் நீங்கள் உருவாக்கக்கூடாது? ராமநாதபுரத்தில் இன்னைக்கு வந்து நிலவிலை மிக மிக குறைவாக இருக்கின்ற மாவட்டங்களில் ஒன்று ராமநாதபுரம். அங்கே போனாலும் விவசாயிகிட்ட இருந்து தான் நிலத்தை கையகப்படுத்த வேண்டும். நீங்க வேற யார்கிட்ட இருந்து கையெழுத்து முடியும்? நீங்க நான் என்ன கேள்வி, விவசாயிகள் கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏன் இணையத்தில் துறைமுகம் அமைக்கிறாரு? ராமநாதபுரத்தில் துறைமுகம் அமைக்க வேண்டியதானே? எங்கு வாய்ப்பு இருக்குதோ, எங்கு துறைமுகத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதோ, எங்கு விமான நிலையத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதோ, எங்கு தொழிலுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கதான் பண்ணுவாங்க. இது ரொம்ப எளிமையான புரிதல். அப்படி இல்ல, ராமநாதபுரம் துறைமுகத்தை நீங்க சொல்வது சரி. துறைமுகத்தை அவர் குளச்சலுக்கு பக்கத்தில் அமைக்கிறாருன்னு சொன்னா அது இயற்கையாகவும் இருக்கிறது, அது கடற்கரையில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சர்வதேச கடல் வழிக்கு அருகிலே இருக்கிறது. தொழில் துவங்குபவர்களும் பக்கத்துல போர்ட் இருக்குதா? கன்னியாகுமரியில போய் பாருங்க. இன்னைக்கு மெட்ராஸ்ல என்ன விலையோ, கோயம்புத்தூர்ல என்ன விலையோ அதை விட அதிகமா இருக்கு அல்லது அதுக்கு பக்கமா இருக்கும் கன்னியாகுமரியில் நில விலை. அதனால்தான் அங்க பெரிய தொழிற்சாலைகள் வருவது மிக கடினம் கன்னியாகுமரியில். ஆனால் ராமநாதபுரத்தில் லேபர் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள்ல ஒண்ணு ராமநாதபுரம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய சோலார் பவர் நிறுவனம் இப்ப அங்க துவக்கப்பட்டிருக்கு சார். அதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்ப துவக்கப்பட்டிருக்கு. அதானி குழுமமே அங்க ஏதோ துவக்க போறாங்க. ஆமா, அதானி குழுமம் தான். அதானி குழுமமே அதன பாவப்பட்ட குழுமமா என்ன? அது மின்சாரத்தை தயாரிக்கின்ற ஒரு தொழிற்சாலை அங்க வந்திருக்கு. ஆமா, எது சாத்தியமா இருக்கோ அங்க வந்திருக்கு. அப்படி இல்ல நீங்க சொல்றது சரியானது அல்ல. மதுரையிலிருந்து ராமநாத அந்த ரூட்ல தான் வந்து நிறைய தொழிற்சாலை உருவாக்குறதுக்காக சில திட்டங்களை அம்மா அறிவித்திருக்கிறார்கள். அதனால வந்து இதெல்லாம் வளரும். நான் உங்கள்ட்ட வரேன் திரு ராதாகிருஷ்ணன், உங்களுடைய சுருக்கமான இறுதியான பார்வை. நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழ்நாடு வந்து இது வந்து 5 ஆண்டுகால ஆட்சி பற்றியது. தமிழ்நாடு வந்து பிற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமா மதிய உணவு திட்டத்தில், கலர் டிவி வழங்குறதுனால, சைக்கிள் கொடுத்ததுல, லேப்டாப் கொடுத்ததுல, பெர் கேபிட்டா இன்கம்ல, வறுமை கோட்டு கீழே இருக்க குறைஞ்சதுல, படிப்பறிவு கூடுதலன்னு பல இடங்கள்ல பல இனங்கள்ல வந்து தமிழ்நாடு தொடர்ந்து பல மாநிலங்களுக்கு முன்னுதாரணமா இருந்துகிட்டே இருக்கு. சைக்கிள் ரிக்ஷா ஒழிச்சதுல இன்னும் மேற்கோட்டத்தில் இருக்குது. நிச்சயமா குடிசை மாற்று வாரியம் கட்டினதுல 100%. ஆமா ஆமா, மறுக்கல. அப்படி எல்லா விஷயத்திலயும் ரேஸ் நிப்பாட்டது இல்ல. மன்னிக்கணும், ரேஸ் குதிரை பந்தயம் நின்றுச்சா என்ன? நிப்பாட்டம்ல நின்றுச்சா என்ன? நின்றுச்சா நீங்க சொல்லுங்க. குதிரை பந்தயம் நிறுத்தப்பட்டதா? பெரிய பண்ணையார்கள் குதிரை பந்தயம் நிறுத்தப்பட்டதா? கட்ட மாட்டாங்க. எங்க பேர்ல ஒரு புக்க வாங்கிட்டு குதிரை கட்டினா 10 ரூபாய் கட்டினா அந்த மாதிரி அது ஒழிச்சோம். குதிரை பந்தயம் நிறுத்தப்பட்டதாக அங்க ஒரு குதிரை நின்று இருக்கு அண்ணா சாலை கிட்ட. குதிரை பந்தயம் நின்றதா? ஆமா, நின்றாப்லதான். அப்ப கொடுமையா இருந்த குதிரை பந்தயம் பரவாயில்ல. இவங்க 2 பேர்த்துக்கிட்ட என்னுடைய ஒரே வேண்டுகோள், குவார்டர் பாட்டில நிறுத்த முடியுமான்னு பாருங்க. குதிரை பந்தயம் மத்திய பிரதேசல குவார்டர் பாட்டில் நின்றுச்சா? ராஜஸ்தான்ல குவார்டர் பாட்டில் நின்றுச்சா? சத்தீஸ்கர்ல குவார்டர் பாட்டில் நின்றுச்சா? ராஜஸ்தான்ல குவார்டர் பாட்டில் நின்றுச்சா? குஜராத்தில் இல்லை. பிஜேபி ஆள்ற மத்த 7 மாநிலங்கள் பத்தி பேசுங்க. நாங்க ஒரு மாநிலத்தை அமல்படுத்தலாம்ல, நீங்க தமிழகத்தை அமல்படுத்தலாம்ல. நீங்க ஒரு மாநிலத்தை தான் ஆள்றீங்க. நதிநீர் இணைப்புக்கு திட்டம் போட்டோம். உங்களுடைய கூட்டணி தலைவர் அது பேரழிவுன்னு சொல்லிட்டாரு. திரு ராகுல் காந்தி அவர்கள் நதிநீர் அவர் தான் நிறைவேற்றாரு. தாமிரபரணி கர்மேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம் வந்து 75 எங்க நதிநீர் இணைப்பு. அதே கணக்கா திருப்பூர் பனியன் தொழிற்சாலை எங்க ஆட்சியில் தான் பூஸ்டா இருந்தது. இப்ப எல்லாருமே குஜராத்துக்கு போயிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு ஊட்டி பிலிம் தொழிற்சாலை மூடுற அளவு வந்து இந்த ஆட்சியில சேலம் தொழிற்சாலையும் கொடுக்க போறாங்க. எல்லா தொழிற்சாலையும் மூடுற அளவு நமக்கு ஆயிட்டோம். தொழிலாளருக்கு வேலை இல்லாம நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் மத்திய அரசு நிறுவனங்கள் நீங்க தமிழ்நாட்டுல நெய்வே NLC உடைய பங்கு விற்கப்பட்ட இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக மத்திய அரசு மாநில அரசு கவனத்தை எடுத்துக்கணுமா இல்லையா? மாநிலங்களுடைய நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய திரு தீரன் உங்களுடைய கேள்வி
நான் வரேன். நீங்க அவர் சொன்ன கேள்வி பதில் சொல்லுங்க. என்னோட கேள்வி இடைவெளிக்கு முன்னாடி எடுத்து நான் சொல்லிடுறேன். தமிழ்நாடு ஒரு 5 இனங்கள்ல சிறப்பாக செயல்பட்டு சொல்லி சொல்றாங்க. அதுல அதீதமான அக்கறை காட்டியது வந்து சுற்றுச்சூழல் பற்றி கவலை இல்லாமல் அனுமதி கொடுத்தது. அதுல வந்து ரொம்ப டாப்பா தமிழ்நாடு செயல்பட்டு இருக்கு. ஆனா டிரான்ஸ்பரன்சி, ஒரு வெளிப்படைத்தன்மை, இந்த அனுமதி கொடுக்கிற தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுக்கிற வெளிப்படைத்தன்மையில இந்த 5ல உள்ளேயே கம்மியாக தான் கொடுத்துருக்கு. இது எதை காட்டுது உங்களுடைய? இல்ல கம்மியெல்லாம் வந்து அவங்க சொல்லலாம். ஆனா வந்து 90 நாட்கள்ல வந்து அனுமதி கொடுக்கறத அம்மா அவர்கள் வந்து இந்த சர்வதேச முதலீட்டாளர் மாநாட்டம் 1 மாதத்துக்குள்ள அனுமதி கொடுக்கறதுக்காக சில நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கணும்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு வந்திருக்கு கேட்டுட்டே இருந்தார் அவர். முதல்ல 38,000 கோடி வந்து அதுக்கு பிறகு வந்து அது முதல்ல 4 வருஷம் சார். ஜிஐ சர்வதேச முதலீட்டாளர் மாநாட்டுக்கு பிறகு இது பாருங்க, 2 ஆண்டுக்கு ஒரு முறை சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு நடத்துவதாக சொல்லி இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் வந்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து 69,000 கோடி ரூபாய்க்கு மேல இன்வெஸ்ட் ஆயிருக்கு. அதோட மட்டும் இல்ல, நான் இன்னொன்னு சொல்றேன் கேட்டுங்க. தமிழகத்தை பொறுத்தளவுல இங்க வந்து அந்த நதிநீர் பிரச்சனைகள்ல பாத்தீங்கன்னாக்கா கேரளாவையும் ஆந்திராவையும் கர்நாடகத்தையும் தான் நம்ம நம்பி இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு நமக்கு எதுலையுமே வரல. ஒரு குறுவை சாகுபடி போய்த்துன்னு சொன்னாக்கா 500 கோடி ரூபாய் லாஸ் நமக்கு. ஒரு சம்பா சாகுபடி பாதிச்சுனாக்கா 1200 கோடி ரூபாய்க்கு மேல நமக்கு நஷ்டம். ஆக இவ்வளவு பிரச்சனை இருங்க நான் நடுவுல இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு அத்தனை இடர்பாடுகளை மீறி அம்மா அவர்கள் வந்து முல்லை பெரியார் அணையை 142 அடியா உயர்த்ததுனாலதான் இன்னைக்கு தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய 4-5 மாவட்டங்கள் வந்து விவசாய வேலை நடத்தி கொண்டிருக்கிறது. வழக்கு போட்டு தீர்ப்பு இருக்கிறவங்க காவிரி இறுதி ஆணையை வந்து அரசுகளே வெளியிடாம 7 வருஷம் கடத்தினாங்க. அதெல்லாம் நான் குற்றமா சொல்ல வரல. இன்றைக்கு இவ்வளவு நதிநீர் பிரச்சனைகள் இருந்தும் கூட தமிழ்நாடு வந்து விவசாயத்தில் வந்து 131 லட்சம் மெட்ரிக் டன் உயர்த்தினது அம்மாவுடைய சாதனை. இதை யாரும் தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடியதை ஆன்லைன்ல எல்லாரும் பார்க்கும்படியா பண்ண முடியுமான்னு ஒரு சரத்து கேட்கிறாங்க. அதற்கு வழி இல்ல. சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு சொல்றாங்க. அது பண்ணப்படல. இப்ப தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தமிழக தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அதுக்கான இது கலந்துரையாடல் கூட்டத்தை வந்து தன்னுடைய துறை செயலாளரோட போட்டிருக்காங்க. நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், இதை முடிச்சிடறேன். அதாவது தமிழகத்தை பொறுத்தளவில் பல்வேறு இடர்பாடுகள் இருந்தும் கூட தமிழகத்தை முதன்மை மாநிலமாக ஆக்க வேண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் எடுத்து வருகின்ற முயற்சி உண்மையிலேயே வந்து பாராட்டணும். இன்னைக்கு இருங்க சீன பட்டாசுனால இன்றைக்கு வந்து சிவகாசியினுடைய தொழில் முடக்கப்பட இருக்குது. சீனா பிரிண்டிங் தொழில கூட இன்னைக்கு வந்து தலையிட்டுட்டான். ஆக அதையெல்லாம் தடுப்பதற்கு இந்திய அரசாங்கம் முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு தமிழ்நாடு அரசாங்கம் கேட்கிற நிதியும் கொடுக்கிறது இல்ல. வைகோ அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. திமுக எதிர்த்து செய்யூர் மின் திட்டத்துக்கு நில கையகப்படுத்தி கொடுத்தாங்க. ஆனா இன்னைய வரை மத்திய உடங்குடி மின் திட்டத்துல ஒப்பந்தத்தை ரத்து பண்ணி நாங்களே பண்ணிட்டோம்னா வந்துருச்சா? அது அடுத்து திரும்பி எடுத்துட்டு முன்னுக்கு வந்து கொண்டு நிச்சயமாக மாற்று கருத்துல மாறி மாறி குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய விஷயம் இல்ல. தமிழகம் கடந்த 60 ஆண்டுகள்ல நிச்சயமாக பல்வேறு பெருமை மிகு அடையாளங்களை கண்டிருக்கிறது. மாற்று கருத்துல நம்ம ஏற்கனவே சொன்னது போல பெர் கேபிட்டா இன்கம் வந்து தனிநபர் வருமானத்தில் பெரும் உச்சத்தை தொட்டிருக்கிறது. சிசுக்களுடைய மரணங்கள்ல வந்து மிகப்பெரிய குறைவு ஏற்பட்டு 1,20,000 பேர் தான் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிருக்குது. படித்தவருடைய எண்ணிக்கை தமிழ்நாடு மிக சிறப்பாக இருக்குது. இது வந்து திமுக அதிமுக ஒரு கட்சி மட்டுமே எந்த கட்சியும் பெருமை தேடி சொல்ல முடியாது. 2 கட்சிகளுமே இந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியிலும் வீழ்ச்சியிலும் முழுமையான பங்களிப்பு 2 கட்சிகளுமே உண்டு, மாற்று கருத்து கிடையாது. தொழில்துறையில தமிழகம் பின்தங்கி இருப்பதாக மத்திய அரசுடைய சமீபத்திய புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வருவது, நம்மை விட பிற மாநிலங்களாக பின்தங்கி இருந்த காலம் போய் நாம் பின்னக்கூடிய நிலைமை எப்படி மாற்றுவது என்பதில் அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதில் அத்தனை பேருக்கும் பொறுப்பு அப்படிங்கிற மாற்று கருத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர் அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.